கவனிக்கணும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் பாவியாக பிறக்கிறார். எந்த ஒரு சிசுவும் தன்னுடைய தாயின் கருவிலை உருவாகுவது பாவத்திலே கர்ப்பந்தரிக்கப்படுகிறார்கள், பாவியாக வளருகிறார்கள், பாவியாக பிறக்கிறார்கள், பிறந்த பிற்பாடும் பாவத்திலே வளர்ந்து வருகிறார்கள். இந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், ரட்சிப்பு கிடைக்கணும். அது ஒரு வழி இயேசு மாத்திரம்தான். அந்த மனுஷன் வளர்ந்து, அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பருவம் அடைந்து ரட்சிக்கப்பட்டு அந்த பிள்ளை வேதத்தின் படி வளர்ந்து வருவதாமே சொர்க்கத்துக்குள் அவகாசம் பெற்று அவர் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் புதிய அனுபவத்தை இயேசு கொடுக்கிறார். அவர் ஒரு புதிய மாற்றத்தை இயேசு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக சேஞ்ச் ஆகும். இது உண்மையான சத்தியம். அப்படியானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஜலத்தினாலேயும் பிறக்கணும், ஆவியினாலே பிறக்கணும். மறுபடி உள்ள பிறவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அநேகருக்கு ஜலத்திலே பிறந்து ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் என்னன்னு அநேகருக்கு தெரியாது. அபிஷேகம் என்னன்னு அநேகருக்கு தெரியாது. அபிஷேகம் மிகவும் அவசியமாக தேவை. நல்லா சொல்றதை கவனிக்கணும். அபிஷேகம் ஒருவன் ஜலத்தினாலேயும் பிறக்கணும், அப்புறம் ஆவியினாலே பிறக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல என்ன பண்ணுவாங்க? சட்டங்களை உயரக்கூடிய கிருபை தருவாங்க. அது மாத்திரமல்ல, அபிஷேகம் நீங்க ஏதோ உங்களுக்குள்ள வந்த அபிஷேகத்தை அடக்கி வைக்கிறதுக்கல்ல, நீங்க ஆமென் உலகம் முழுவதிலும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணும், கர்த்தருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளா மாறணும், தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். இதுக்கு தான் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், தேவன் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். ஒரு சிலரை நான் பார்க்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு சம்டைம் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, பல வருஷங்கள் ஆனாலும் அதே அந்நிய பாஷை தான் பேசிட்டு இருப்பாங்க. 30 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் அந்த அந்நிய பாஷை அந்த ஒரே இதுதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. நாளுக்கு நாள் அபிஷேகம் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். அபிஷேகம் மாற்றப்பட வேண்டும். அந்நிய பாஷையின் அடையாளம் அபிஷேகம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவோடு வாலண்டரியாக பேசுகிற மொழிதான் அந்நிய பாஷை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் கர்த்தர் வில்சன் ஜோசன் கை பாருங்க, உயராத கை கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு உயர ஆரம்பிக்கிறது பாருங்க. இயேசுப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லுவோமா? செயலற்ற கை இப்ப உயர்ந்து பாருங்க. இயேசு பெரிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு தெரியல. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஜோசு ஓடி முன்னாடி வருவாங்க. நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த அபிஷேகம் என்பது நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் பெற்ற அந்நிய பாஷை அப்படி நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான மூல வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியும். அந்நிய பாஷை என்பது தேவனோடு பேசுகிறது. இந்த மொழி தெய்வத்துக்கு மாத்திரம் தான் தெரியும். உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு எல்லா மொழிகளும் தெரியும், ஆனா நீங்க பேசுற அந்நிய பாஷை அவருக்கு புரியாது. அப்படியான நம்முடைய ரகசியத்தை இன்னொருத்தர் நம்ம ஷேர் பண்ண முடியாது. 4 பேர் 4 இடத்துல சொல்லுவாங்க, ஆனா தேவனிடத்தில் நீங்க மனம் திறந்து பேசுகிறதா அந்நிய பாஷை என்பது. அதுக்கு நமக்கு அவசியமா வேணும். கர்த்தர் நீங்க உங்க நாவை தொடுவாராக. அன்னைக்கு ஏசாயா சொல்லும் பொழுது, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மக்கள் மத்திய வாசம் பண்ணுகிறேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு அசுத்தம் என்று சொல்லி கர்த்தர் தள்ளிவிடல. வானம் திறக்கப்பட்டது. வானாதி வானத்திலிருந்து தேவ தூதர்கள் தொடரினால் அக்கினி கனலை எடுத்து ஏசாயாவின் நாக்கை தொட்டு அவரை தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றினார். இந்த கன்வென்ஷன் முடியும் பொழுது நம்முடைய சபை சில தீர்க்கதரிசிகள் எழுப்பணும், வரம் பெற்ற பிள்ளைகள் எழும்பணும். நீங்க எழுப்பி நிற்கும் பிசாசுகள் அலறி ஓடணும். நீங்க தொடுபொழுது வியாதிஸ்தர்கள் சுத்தமாகணும். நீங்க பேசும் அற்புதங்கள் நடக்கணும். அந்த பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் நீங்க உங்களுக்கு தரப்போகிறார்கள். விலையேறப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவரோட மண் பாத்திரத்தில் ஊற்றப் போகிறார்கள். அதற்கு நீங்க ஆயுத்தமாயிருக்கணும். அவர் என்ன சொல்லுகிறார்? தாகம் உள்ளவன் மேல நாவியை ஊற்றுவேன். இது கொஞ்சம் எக்கோ அதிகமா இருக்குமோன்னு தெரியுதா பாஸ்டர்? பின்னாடி நல்ல விளங்குதான் நான் சொல்றேன். ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் விளங்கணும், எல்லாருக்கும் புரியணும் நான் சொல்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான தேவனோட வார்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்ல தெரியுமா? அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியுமதா, அனுசரிக்குமதா, விட்டு கொடுக்குமதா கர்த்தர் நம்மோடு இடப்படுவதாக. தாகம் உள்ள வெண்மையில நாவியை ஊற்றுவேன். இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குள்ளே ஒரு தாகம் வேணும். என்ன நிரப்புங்கப்பா. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. பிள்ளை கொஞ்சம் மாதிரி அப்பா கிட்ட கொஞ்சணும், என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா என்று சொல்லி நாங்கள் எல்லாம் மணிக்கு ஒரு கணக்கு 4 கணக்கு அந்நிய பாஷைகளை பேசுவேன். புதிய புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பாராக. மணிக்கு ஒரு கணக்கு, மணிக்கு ஒரு கணக்கு, மணிக்கு ஒரு கணக்குன்னு அந்நிய பாஷை பேச கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படியானால் அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை நீங்க இப்ப பெற போறீங்க. அதுக்கு ஒரு விவஸ்தை இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. புதிய திராட்சரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை,
வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். இங்கே துருத்தி என்று பார்க்கிறோம், அவ்விதமாக ரசம் என்று பார்க்கிறோம். துருத்தி என்று சொன்ன நீங்களும் நானும் தான் துருத்தி. ஆமீன். ஆமீன் இடையில சொல்லணும் எல்லாரும். இன்னைக்கு பெண்கள் யாரும் ஆமீன் அலையில சொல்லக்கூட எங்க சைடு ஆட்கள் ஆமீன் அலையில சொல்லணும். அவங்க ஆமீன் அலையில சொன்னாலே அற்புதம் நடக்கும் அர்த்தம். ஆமீன். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறது அதன் அடையாளம் தான். காரணம் எங்க ஆட்கள் அவ்வளவு சீக்கிரம் வாய் திறக்க மாட்டாங்க. நல்ல கவனிக்கணும். துருத்தி என்று சொன்னா நீங்களும் நானும் தான். இந்த துருத்தியில ரெண்டு விதமான ரசம் இருக்கிறது என்று நீங்க நினைக்க கூடாது. ஒரு ரசம் தான் உண்டு. ஆமென். ஆனா துருத்தி ரெண்டு விதமா உண்டு. ஒன்னு பழைய துருத்தி, இன்னொன்னு புதிய துருத்தி. அப்ப என்னடா இந்த பழைய துருத்தி, என்ன இந்த புதிய துருத்தி வேண்டாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் புதிய சிருஷ்டி. பழையதெல்லாம் கொஞ்சம் கூட வரீங்களா? பழையதெல்லாம் ஒளிந்து போனது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆகும் அவன் யாராக மாறுது? புதிய சிருஷ்டி அல்லது புதிய துருத்தி. பழைய பாரம்பரியம், பழைய சுபாவம், பழைய பாவம், பழைய காரியங்கள், உலகத்தினுடைய எல்லா பாச பற்றுகளும் அவனை விட்டு மாறி அவன் ஒரு புதிய பாத்திரமாக மாறுகிறார். அதுதான் புதிய துருத்தி. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், புது துருத்தியாக மாறின பிற்பாடு இன்னும் அந்த பழைய சுபாவம் இருக்குது. கல்யாணம் வரும்பொழுது நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, முகூர்த்தம் பார்க்கிறது, சாவு எடுக்கிறதுக்கு அடக்கம் பண்ணதுக்கு ஒரு நேரம், அந்த நேரத்துக்குள்ள அடக்கம் பண்ணிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சத்து பிற்பாடுள்ள கர்மம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டதுக்காக ஆரம்பிக்கும் போது ஆச்சாரியை கூப்பிட்டு வந்து அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிறதெல்லாம் பெந்தெக்கோஸ்துக்காரர்களுக்குள்ள உண்டு. இதெல்லாம் பழைய சுபாவம். ஜாதி பார்க்கிறது பழைய சுபாவம், பெருமை பழைய சுபாவம், அகந்தை பழைய சுபாவம், மேட்டுமை பழைய சுபாவம், இச்சைகள் பழைய சுபாவம். இப்படி பழைய காரியங்கள் நிறைய ஒரு துருத்தியில வைத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த அபிஷேகம் ஒருவேளை ஊற்றப்பெற்றால், நான் சொல்லல, உங்க வேத புத்தகம் சொல்லுகிறது, துருத்தி கிழிஞ்சு போயிடும். துருத்தி என்னாகும்? என்ன கவனிக்கிறீங்களா எல்லாம் சகோதரன்மார் சகோதரிகள்? துருத்தி கிழிஞ்சு போயிடும், ரசமும் சிந்தி கெட்டு போயிடும். அதே நேரத்தில் புதிய துருத்தியில ஊற்றினால் ரெண்டு பத்திரமாக நிலைத்திருக்குமா? அப்ப இன்னைக்கு இந்த செய்தி கேட்கும் பொழுது பழையதெல்லாம் நம்மளை விட்டு முற்றுமாய் மாறணும். பழையதெல்லாம் நம்மளை மாறி ஒரு புதிய துருத்தியாக என்ன மாற்றுங்கப்பா. ஒரே ஒரு விசை வலது கரத்தை ஊத்தி சொல்லலாமா? என்ன ஒரு புதிய துருத்தியாக மாற்றுங்கப்பா. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லுங்க. என்ன ஒரு புதிய துருத்தியாக மாற்றுங்கப்பா, என்ன ஒரு புதிய துருத்தியாக மாற்றுங்கப்பா. பழைய சுபாவங்கள் எல்லாம், பழைய காரியங்கள் எல்லாம், நீர் அருவருக்கிற சகலதும் என்னை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு செபிக்கிற உன்னை கர்த்தர் புதிய துருத்தியாக மாற்றுகிறார். ஆமென். அடுத்ததாக இந்த அபிஷேகத்தை எதுக்கு தேவன் நமக்குள்ள ஊற்றி வைக்கிறார்? சும்மா இங்க உட்கார்ந்து கை அடிக்கிறதுக்கும், அமக்களம் பண்ணதுக்கும், 4 பேரை காயப்படுத்துறதுக்கும், பாயை கிழிக்கிறதுக்கும் அல்ல நம்மளை கர்த்தர் அபிஷேகம் பண்றது. அதை குறித்து 3 காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகத்திலே கொண்டு வைக்க ஆசைப்படுகிறேன். மறந்து போக கூடாது. செல்போன் இருந்தால் என்னுடைய பிரசங்கத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணிடுங்க, அது உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இல்ல டைரியில எழுதுங்க, வீட்டிலே போய் தொடர்ந்து படிச்சு தியானிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே பார்க்கும் 3 காரியத்துக்காக இந்த துருத்தியை கர்த்தர் பயன்படுத்துகிறார்கள். முதலாவதாக இந்த அபிஷேகம் எதுக்கு கேட்டா, காயப்பட்டிருக்கிற காயத்தை ஆற்றுவதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். நான் சொல்றது விளங்குது எல்லாருக்கும்? காயப்பட்டிருக்கிற ஒருவனை காயத்தை ஆற்றுவதற்காக என்னுடைய துருத்தியில் இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்முடைய வார்த்தையினால் இன்னொருத்தர் காயப்படக்கூடாது, நம்முடைய செயலினால் இன்னொருத்தர் காயப்படக்கூடாது, நம்முடைய கிரியைகளினால் இன்னொருத்தர் காயப்படக்கூடாது. காயப்பட்டு வருகிற, முறிவேற்று வருகிற, காயப்பட்டு வருகிற, நொந்து வருகிற அந்த பிள்ளைகளுக்கு காயங்களை ஆற்றி கட்டி ஆறுதலை, தைரியத்தை கொடுப்பதற்காக தான் இந்த அபிஷேகம் எனக்குள்ளே கர்த்தர் ஊற்றுகிறார். எடுத்து வாசிக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வீட்டிலே போய் படித்தால் போதும். அதோட 30-34 வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கும்போது, எரிகோவில் ஒரு மனுஷன், எருசலேமில் ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போக நீங்கள் பார்க்க முடியும். எருசலேம் என்று சொல்லும்போது தேவனுடைய பவனம், தேவனுடைய வீடு, எல்லா நிறவும், எல்லா சந்தோஷமும், எல்லா திருப்தியும் உள்ள ஒரு மகிமையின் வீடு எருசலேம்.
அங்க இருந்த ஒரு மனுஷன், அவர் ஒரு வியாபாரியானதுனால கொஞ்சம் பணாசை வந்து எரியூருக்கு போனா அங்க பெரிய வியாபாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரனா மாறலாம் என்று சொல்லி பணாசை நிமித்தமாகவே அவன் எருசலேமை விட்டு, அப்பாவோட வீட்டை விட்டு, அப்பாவோட சமூகத்தை விட்டு, அந்த சந்தோஷத்தை விட்டு எரிகோவை நோக்கி பயணம் ஆரம்பித்தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் நமக்கு வேணும், பணம் இல்லாம வாழ முடியாது. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இப்போ இவன் எரிகோவுக்கு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, கள்ளர்கள் கையில் அவன் அகப்பட்டான். கள்ளர்கள் என்ன செய்தார்? அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை நிர்வாணியா மாற்றினார். வஸ்திரத்தை உரிந்து நிர்வாணியா மாற்றி அடித்து அவனை காயப்படுத்தினார். என் வேதம் சொல்லுகிறது, குற்றூராக்கி அவனை வழியோரமை விட்டு போயிட்டான். குற்றூராக்கி சரீரம் முழுவதும் அடித்து காயப்படுத்தி நிர்வாணியாக்கி அவனை ஓரத்தில் செத்து போனார் நினைச்சுக்கிட்டு விட்டு போனார். அவன் பொருட்கள் எல்லாம் பறித்து கொண்டு போனான், பணம் எல்லாம் பறித்து கொண்டு போனான். இப்படி பணம் எல்லாம் கைவிட்டு போய் உடுத்திருந்த வஸ்திரம் உரிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் காயப்பட்டு வழியோரமா குற்றூராய் கடக்கும் பொழுது அங்கே ஆசாரியர் ஒருவன் அந்த வழியாக வருகிறார். ஆசாரியர் அவனை கண்டு வழி விலகி போகிறார். காரணம், இவனுடைய காயத்தில் ஊற்றக்கூடிய அபிஷேகம், இவனுடைய காயத்தில் ஊற்றக்கூடிய எண்ணெய் அவன் கையில இல்லை. ஆனபடி ஆசாரியன் பார்த்துட்டு அவன் விலகி போயிட்டான். இரண்டாவது வருகிறது, ஒரு லேவியன் வருகிறார். லேவியனும் பார்த்தாங்க, அவன் கையிலும் இவனுடைய காயத்தில் ஊற்றக்கூடிய அந்த அபிஷேகத்தினுடைய எண்ணெய் இல்லை. அந்த காயத்தை பொறுப்பிக்கக்கூடிய மருந்து அவங்கிட்ட இல்லை. அந்த அபிஷேகம் இந்த லேவியனுக்கு கிடையாது, ஆசாரியனுக்கு கிடையாது. அடுத்து நீங்க பார்க்கும்போது சமாரியன் ஒருவன் வருகிறார். இடையில ராமின்னு சொன்னா நல்லா இருக்கும். மத்தியானம் சோறு உண்டா மக்களை? உண்டல்ல. நேற்று கறி இறைச்சி எல்லாம் போட்டாங்களோ? அடைய இன்னைக்கு உண்டா? இப்படி மூச்சு பிடிச்சுதான் எப்பவுமே சொல்லும். அப்படி நீங்க மூச்சு பிடிச்சிட்டு பேசாம இருந்தா கேஸ் ஃபார்ம் ஆயிடும். மத்தியானம் சாப்பிட முடியாது. இடையில நான் அல்லையிலே சொன்னா வயிறு ஃப்ரீ ஆயிடும். நல்லா சாப்பிடலாம். போடுங்க சத்தமா இல்லையா? பாத்தீங்களா? சோறுன்னு சொன்னப்ப அல்லையிலே சொல்றீங்க, நான் சத்தியம் சொன்னா சொல்ல மாட்டீங்க. கர்த்தருக்கு சோதரம். நல்ல கவனிக்கணும். இங்க சமாரியன் ஒருவன் வந்து அவனை பார்த்து மனதுருகி கிட்ட வந்து என்ன செய்கிறாரா? அது மட்டும் படிங்க பார்ப்போமே. கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் ஊற்றி காயங்களை கட்டி, போதும் கர்த்தருக்கு சோதரம், எண்ணெயும் திராட்சரசம் ஊற்றி காயங்களை கட்டி. நல்ல கவனிக்கணும். எதுக்கு தேவன் நம்மளை அபிஷேகம் பண்றாங்க? பாஸ்டர்ஸ் கவனிக்கிறீங்களா? எதுக்கு நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்க? மற்றவங்களை காயப்படுத்துவதற்கு அல்ல, மற்றவங்களை காயங்களை ஆற்றுவதற்காக தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் மாமியார் மருமகள் பேசும் காயம், புருஷன் மனைவி பேசும் காயம், அப்பாவு பிள்ளைகளை பேசும் காயம், அண்ணன் தம்பி பேசும் காயம், அக்கா தங்க பேசும் காயம், பாஸ்டர் விசுவாசி பேசும் காயம் தான் இன்னைக்கு அநேகருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது சமாரியனுடைய வாழ்க்கையில அவனை பார்த்து முதலாவது மனதுருகிறார். அப்ப இந்த இரக்க மனோபாவம், இந்த மனதுருக்கம் உனக்கு உண்டாக வேண்டுமானால் இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா தான் அந்த தன்மை உனக்குள்ள உண்டாகும். ஆமென், ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். கர்த்தருக்கு சோதரம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள பெருமை இருக்காது, அகந்தை இருக்காது, மேட்டுமை இருக்காது. அவன் அப்படிப்பட்ட ஜாதி, இவன் இப்படிப்பட்ட ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி நினைக்கவே நினைக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வீட்டுல இப்ப சமையல் பண்ற ஒரு அம்மா, சமையல் பண்ற அம்மா நீங்க பார்த்தா ஏத்துக்க மாட்டீங்க. நான் ஒரு போன வாட்டி இங்க பாஸ்டர் சர்ச்சில் மீட்டிங் இல்ல வேற இங்க ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குமே, மனைவி போன் பண்ணப்போ ஒரு வேலைக்கு அம்மா வந்திருக்கிற சமையல் பண்ண சொல்றாங்க, உங்களை வேலைக்கு வைக்கட்டுமா என்று கேட்டேன். நான் சொன்னேன், தாராளமா நீ வை, உனக்கு பிடிச்சா நீ வச்சுக்கோ சொன்னேன். சமையல் பண்ணதுக்காக தான், உனக்கு பிடிச்சா நீ வச்சுக்கோ சொன்னேன். வச்சுட்டு சொன்னேன்ப்பா நல்ல சூப்பரா சமைச்சுட்டாங்கப்பா, நல்ல டேஸ்டா இருக்கேப்பா. சரி ஓகேயா, உனக்கு டேஸ்டா தெரிஞ்சு நீ வச்சுக்கோ, எவ்வளவு சம்பளம் பார்க்க தேவையில்லை, நீ வச்சுக்கோ சொன்னேன். நான் போய் பார்க்கிறேன் அவங்கள. அவங்க யாருன்னு கேட்டா இருளர்கள். இருளர்கள் சொன்னா பாம்பு பிடிக்கிறவங்க. அது ஆணு பெண்ணு பார்த்தால் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவங்களை தனியா கண்டுபிடிக்கலாம். அவங்களோட தோற்றம், அவங்களுடைய ஹைட்டு, அவங்களுடைய சுருண்ட முடி, இதெல்லாம் அவங்களோட அந்த கலர் எல்லாம் பார்த்தாலும் அவங்களே பாம்பு மாதிரி தான் இருப்பாங்க. இருளர்கள், பாம்பு பிடிக்கிறவங்க. எனக்கு ஒரு தைரியம் வந்தது, சமைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தப்பி தவறி பாம்பு வந்தா என்ன யாரையும் போன் பண்ணி கூப்பிட தேவையில்லை, இவ பிடிச்சிடும். அந்த பாம்பு பிடிக்கிற இருளர் குடும்பத்தில் பிறந்த பெண்ணு தன்னுடைய கையாலே பிசைஞ்சு சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு நாங்க சாப்பிடுறேன்.
ஒரு ஆமீன் சொல்லுவோம். என்னை பார்த்து 3-4 பேர் கேட்ட, பாஸ்டர் இவங்க தான் உங்க வீட்டுல சமைக்கிறாரா? இவங்க சமைச்சதை நீங்க சாப்பிடுவீங்களா? இப்படி சாப்பிடலாமா? யாராவது பார்த்தா எவ்வளவு கேவலம், எவ்வளவு வெக்கக்கேடுது. இவங்களெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள சமைக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலை கொடுங்க பாஸ்டர். வெளியில வந்து பெருக்கி தொடச்சிட்டு போட்டோம், நாங்க எல்லாம் அது கூட கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன், பாம்பு வந்தா மட்டும்தான் கூப்பிடுவேன் சொன்னேன். அந்த பெண்ணு கையில மனைவி சொன்னேன், ஒரு ஸ்பெஷல் பாட்டுக்கு மைக்கு போடுங்கப்பா சொன்னேன். எங்க சர்ச்சு பெரிய சர்ச்சு, எவ்வளவு பெரிய பாடகிகள் எல்லாம் சர்ச்சிலே உண்டு. அந்த பாம்பு பிடிக்கிற பெண்ணு கையில் ஒரு மைக்கை கொடுத்து பாட்டு பாட வைத்தால் எல்லாரும் கைதட்டி அவரை வரவேற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ மாதிரி யாராலையும் பாட முடியாது. அவ்வளவு குரல், அவ்வளவு டூன், அவ்வளவு ஸ்கேல், நல்ல சூப்பர் பாட்டு. அவள் பாடி முடித்தவன் சொல்ற, இவளுக்கு அடிக்கடி பாட்டுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். நீங்க தோட்டத்தை பார்க்க கூடாது, சுருண்ட முடியை பார்க்க கூடாது, கலரை பார்க்க கூடாது. அபிஷேகம் உள்ள இருக்கிறாரா? அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாரா? அவன் தான் புதிய சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒளிந்து போனது. இப்போ அந்த அம்மா பாருங்களேன், வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகுது. இதுவரைக்கும் எந்த பாம்பையும் பிடிச்சு சர்ச்சுக்கு வரல. இப்ப அநேக விசுவாசிகளை பிடிச்சு சபைக்கு கொண்டுறாங்க. ஆமென். இப்ப பாம்பு பிடிக்கிற வேலை இல்லை. போன வாரம் சொல்றப்பா, அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்கப்பா, மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை பிடிச்சு கொண்டு வர ஒரு மீனாக மாறிட்டாவன். ஆமென் சொல்லுவோமா? அப்படியானா நம்ம இன்னைக்கு கலர் பார்க்கிறோம், ஹைட் பார்க்கிறோம், ஜாதி பார்க்கிறோம், கோத்திரம் பார்க்கிறோம், நாடு பார்க்கிறோம். ஆமென். முகூர்த்தத்தை பார்க்கிறோம். நீ நோ பிலீவர், நீ விசுவாசி கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது. உனக்குள்ள ஜாதி வரை இருக்க கூடாது, எந்த பாரம்பரியம் உனக்குள்ள இருக்க கூடாது. அப்படி இருந்தால் நீ பழைய துருத்தி. ஒருவேளை இந்த அபிஷேக கூட்டத்தில் உனக்குள்ள அபிஷேகத்தை ஊட்டுவாங்க, ஆனாலும் திடீர்னு அந்த துருத்தி கிழிஞ்சு போயிடும், திராட்சரசம் கெட்டு போயிடும். ஆனா பழையதெல்லாம் வெளியேற்றி என்னை புதிய ஒரு பாத்திரமாய் மாற்றுமான்றது கதரை செவித்து ஒரு புதிய துருத்தியாய் மாற்றுன்னு சொல்லுவது, பழையதெல்லாம் கத்தர் மாற்றி ரசத்தை ஊற்றுவார். வருக வரையிலும், காகலம் துணிக்கு நேரம் வரையிலும் துருத்தி கிழியாது, ரசம் கெட்டு போடாது, 2 பத்திரமாயிருக்கும். ஆமென். அப்ப இந்த அபிஷேகம் எதுக்காக பயன்படுத்துறது? திராட்சரசமும் எண்ணெயும் அவன் காயங்களில் வார்த்து அந்த காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். சத்திரத்திலே சென்று சத்திரக்காரனை பார்த்து இவனை பராமரித்துக் கொள் என்று சொல்லி 2 காசையும் கொடுத்து, அதிகமாக செலவழித்தால் நான் மறுபடியும் வரும்பொழுது நான் அதை திரும்பி கொடுக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதப்பட்ட இடத்திலே கொடுத்துட்டு போறான். இவன் தேவ சமூகத்தை விட்டு இறங்கி வந்தவன், தெய்வத்தை விட்டு இறங்கி வந்தவன். அப்படி தூரம் போனாலும் கர்த்தர் உன்னை தூரம் போக விட மாட்டேன். மறுபடியும் உன்னை அடிச்சு, மறுபடியும் உன்னை காயப்படுத்தி, மறுபடியும் உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை முறிவேற்க செய்து மறுபடியும் கொண்டு வருகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அபிஷேகம் கையடிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, துள்ளி குதிக்கிறதுக்கு மாத்திரமல்ல. சிலருக்கு இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் வந்தால் அவங்க என்ன பண்ண தெரியுமா? பக்கத்தில் யாராவது அவங்களுக்கு விரோதமான ஆட்கள் இருந்தா போட்டு அடிச்சிடுவாங்க. கேட்டா என்னம்மா இப்படி அடிச்சா என்ன கேட்காது, யாரே கேளு, ஆவியானவரை கேளு. அந்த பழி தீர்க்கிறதுக்காக ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம், போட்டு அடிச்சிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு எங்க சர்ச்சில் ஒரு அபிஷேகம் நடக்குது. ஒரு அம்மா கையில மோதிர கலங்கிய மூக்கிலே வந்து அடிக்குது. அவ்வளவு பெரிய அபிஷேகம். நான் சொல்றது அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கிறதுக்கோ, காயப்படுத்துறதுக்கோ, நாக்காலி உடைக்கிறதுக்கோ, பாயை கிழிக்கிறதுக்கு அல்ல உனக்கு அபிஷேகம். காயப்பட்டு வந்திருக்கிற ஒரு நபர், கண்ணீரோடு வந்திருக்கிற ஒரு நபர், முறிவேற்று வந்திருக்கிற ஒரு நபர், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிர்வாணியாய் குட்டூராய் கிடக்கிற நபரை காயங்களை ஆற்றி அதை கட்டி அதை பொறுக்க வைத்து உத்தரவாதத்தமாக பரலோகத்தில் கொண்டு கொடுப்பதற்காக தான் தெய்வம் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் எந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் போனாலும் அபிஷேக கூட்டம் நடத்தும் இடத்துல சான்ஸ் கிடைக்காது, நேரம் கிடைக்காது. இதுக்கெல்லாம் நான் நடத்தி முடிக்கணும். குறைஞ்சது 6 மணி நேரம் வேணும். நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம் உபவாச ஜெபம் தான். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே உபவாசத்தினால தான். உபவாசத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் எவைகளை கேட்டாலும் தருவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மறக்க கூடாது. எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் தருகிறார்கள்? காயப்பட்டு வருகிறவன் காயத்தை. இன்னைக்கு ஜோஸ் குடும்பம் எப்படி வந்திருக்கிறாங்க சொல்லுங்க பாஸ்டர்? ஜோஸ் குடும்பம் எப்படி வந்திருக்கிறாங்க? உங்களுக்கு மேட்டர் தெரியல நினைக்கிறேன். நொந்து போய், வெந்து போய், காயப்பட்டு. நேற்று அந்த பிள்ளையோட கண்ணீர் நான் பார்த்தேன். சின்ன 2 பொடி பிள்ளைங்க இருக்குது.
அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆனா நாளைக்கு அந்த பிள்ளையோட நிலைமை என்ன? சிறு பிராயத்தில் விதவை, சிறு பிராயத்திலே குழந்தைக்கு தகப்பன் இல்லாம துடிக்கிற சூழ்நிலை. அப்பா சொல்றா, எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் தான், இவனுக்கு விடுதலை கிடைச்சா போதும், அதுதான் எனக்கு வேதனை. நொந்து வந்திருக்கிறவங்களுக்கு, காயப்பட்டு வந்திருக்கிறவங்களுடைய காயத்துல இதோ பரிசுத்தாவின் இறங்கி வந்து திராட்சரசத்தை ஊட்டுகிறார், எண்ணெயை ஊட்டுகிறார், காயத்தை கட்டுகிறார், சுய வாகனத்திலே அவரை ஏற்றுகிறார். உத்தரவாதித்தம் இல்லாம குற்றூராய் நிர்வாணியாய் கிடந்த உன்னை தூக்கி எடுத்து சத்திரத்தில் கொண்டு விடுகிறார். சத்திரம் சொன்ன இந்த சபைதான். ஆமென் சொல்லுவோமா? சத்திரக்காரன் யாரு? போதகர் தான். சபையோட மெய்ப்பன் தான் சத்திரக்காரன். ஆமென் சொல்லுவோமா? அந்த ரெண்டு காசி என்னது? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஆமென் சொல்லுவோமா? வேதத்தை கையில கத்தர் கொடுக்கிறார். மறுபடியும் வந்து தருகிற சொன்ன பார்த்தீங்களா? இயேசு மறுபடியும் வரப்போகிறார். நான் செய்கிற வேலைக்கு கூலி கொடுக்க, என்னை கனப்படுத்த, என்னை அங்கீகரிக்க, என்னை ஆர்டினேஷன் செய்ய, என்னை பலப்படுத்த மறுபடியும் இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப உபயோகப்படுத்தணும், அபிஷேகத்தை உபயோகப்படுத்தணும், அபிஷேகத்தை உபயோகப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இருளில இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நீங்கள் மாறணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? ஆமீன் சொல்லணும், எல்லாரும் ஆமீன் சொல்லணும். போன வாட்டி அங்க திருவரம்பா பாஸ்டர், திருவரம்பு அங்க சர்ச்சை நான் பகல் பேசுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேரளா சபை மாதிரி எல்லாரும் கையடிச்சு நல்ல ஆவியில நிரம்பி என்னை பேசவே விடல. அதே நினைச்சுதான் இன்னைக்கு நான் பகல் வரேன்னு சொன்னேன். ஆனா நீங்க பார்த்து பார்த்து இந்த நைட் மீட்டிங் நான் வரமாட்டா போல தெரியுது. ஆமா, வார்த்தைகளை கேட்கும்போ அதுக்கு அடையாளம் தான் ஆமீன் சொல்லுது. ஆமீன் சொல்ல என்ன அர்த்தம்? அப்படி ஆகட்டும். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும்போது கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. ஒரு கை அடிக்கும் பொழுது கர்த்தர் நாமத்தை உயர்த்துறீங்க. பிசாசு வெட்கப்படுது. ஓ, எல்லாரும் இதை வரவேற்கிறார், எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்கிறார் சொல்லி ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நீங்க ஊம சாமிகளா இருக்க கூடாது, ஏதோ கெஸ்ட் மாதிரி இருக்க கூடாது, விருந்தாளிகள் மாதிரி இருக்க கூடாது. உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அபிஷேகம், காயப்பட்டு வருகிற காயங்களை ஆற்றி அவனை உத்தரவாதத்தில் எடுத்துக்கொள்ள சமர்ப்பித்து கொடுக்கிறதுக்காக தான் என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இரண்டாவதாக கொடுக்கிறது, இன்னைக்கு மக்கள் இருளில் கிடக்கிறார், அந்த காலத்தில் கிடக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு எரிந்து பிரகாசிக்கணும். எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் என் விளக்கில் எண்ணெய் இருக்கிறது. ஆமென். இந்த அபிஷேகம் என்பது என்ன? என்னோட விளக்கில ஊத்துகிற எண்ணெய். உங்களுக்கு தெரியும், பண்டு காலத்துல எல்லாம் நம்ம விளக்கு தான் எரிச்சு கொண்டிருந்தோம். அந்த விளக்கில சாயங்காலம் அதை துடைக்கணும், அது கிளீன் பண்ணணும். ராந்தல் விளக்கில உபயோகப்படுத்த தெரியும். அதுல கிளாஸ் எல்லாம் கறி பிடிச்சிருக்கும், அதை கலட்டணும், அது கழுகுவாங்க, துடைப்பாங்க. அந்த திரியெல்லாம் பத்திரப்படுத்தி எண்ணெய் ஊத்தி மறுபடியும் அதை கொளுத்தும். ராந்தல் விளக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படியான உலகத்துக்கு நீ நான் டார்ச் லைட்டா இருக்கிறோம். உலகத்துக்கு நீங்களே நான் வெளிச்சமா இருக்கிறோம். ஆமீன் சொல்லுவோமா? நான் சொல்லல, என் வேதம் சொல்லு, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை அழிக்கணும், கிறிஸ்தவ சமுதாயம் உலகத்தில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவனை வேரோடு பிடுங்கி எறியணும் என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்புறாரு. அவர்களுக்கு நான் சொல்றேன், நாங்க இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் பூமிக்கு வெளிச்சம். ஆமென். கிறிஸ்தவன் இருக்கிற வரைக்கும் தான் பூமிக்கு வெளிச்சம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவனை பிடுங்கின பிற்பாடு இந்த உலகம் அந்த காலத்துக்குள்ள முழுக போகுது. இந்த உலகம் இருளுக்குள்ள முழுக போகுது. இருளின் ஆதிக்கத்துக்குள்ள அவன் அடிமத்தனமாய் இந்த உலகம் மாண்டு விழப்போகுது. எப்போ? கிறிஸ்துவின் மணவாட்டி சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு. ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் நானும் தான் கடற்கரை விளக்கு, நீங்கள் நானும் தான் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் நானும் தான் உண்மையாய் பிரகாசிக்கிற தீபங்கள். ஆமென். நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கொஞ்சம் படிச்சு பாருங்க, பார்ப்போம். மத்தேயு 25:4 வசனம். ஆமென். அங்கே பார்க்கும்போது 10 கன்னிகைகளை பார்க்கிறோம். 10 பேரும் மணவாள வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். மணவாளன் வருவதற்கு சற்று தாமதமான பொழுது 10 பேர் கொஞ்சம் மயங்கிட்டோம், உறங்கிட்டோம். மணவாளன் வந்த பொழுது 10 பேர் விழித்து எழுப்பி விளக்கை கொளுத்தி பார்க்கும் பொழுது 5 விளக்கு எரியுது, 5 விளக்கு எரியல. அவர்கள் வந்து இவர்களை கேட்கிற, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. 10 பேர் கன்னிகைகள் தான், ஒன்றா இருந்தவங்க தான், ஒன்றா ஆராதித்தவங்க தான், ஒன்றா பார்த்திருந்தவங்க தான். யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டா இருக்குது, பேரு கரெக்டா இருக்குது, ஆனா விளக்குல எண்ணெய் இல்ல. சொல்லுங்களேன். வெள்ளை சொல்லை தான் சர்ச்சுக்கு வரீங்க, நகரத்தெல்லாம் கலட்டிட்டோம், பூப்பட்டெல்லாம் மாத்திட்டோம், கை அடிக்கிறோம், குதிக்கிற எல்லாம் செய்யறோம், ஆனா விளக்குல எண்ணெய் இல்ல. இந்த 77ஆம் ஆண்டுல இந்த பாசிட்டிவ் பிரேயர்ல
உங்களுடைய எல்லா விளக்கிலும் அப்பா இப்ப எண்ணெய் ஊற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லா விளக்கு தண்டிலும் எண்ணெய் ஊற்ற போகிறார். எண்ணெய் ஊற்ற போகிறார். எத்தனை சந்தோஷம் எனக்கு தெரியல. அதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும், அதுக்கு நீ ஒருக்கமா இருக்கணும், அதுக்கு நீ தகுதியா இருக்கணும். கர்த்தர் இவளை 5 பேர் போய் என்ன கேட்கிறா, கொடுக்கல, கொடுத்தா இவளும் கெட்டு போயிடும், அவளும் கெட்டு போயிடும். கடைசி ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி வந்ததுக்குள்ள மணவாளன் வந்து ஆயத்தமா இருந்து 5 பேரை சேர்த்துட்டு போயிட்டான். 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டது, 5 பேர் கைவிடப்பட்டது. உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ண தெரியுமா? உன்னை தள்ளி விடுறதுக்கல்ல, உன்னை சேர்த்து கொள்வதற்காக தான். இருளில் கிடக்கிற உனக்கு வெளிச்சம் வேணும். மணவாளன் வரும்போது விளக்கு எரிந்து ஜொலிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. மக்களே, இந்த ஆலயத்திலே கடந்து குதிக்கிறதுக்கு மட்டுமல்ல அபிஷேகம், உன் விளக்கில எண்ணெய் இருக்கிறதா பாரு. மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, எண்ணெய் உண்டோ உன் விளக்கில் நீ உருகிட்டு ஒரு பாட்டு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்க தான் இப்ப பார்க்கணும், விளக்கில் எண்ணெய் இருக்குதா? விளக்கை கொளுத்தி பார், எரியுதா? மணவாளன் வந்து தட்டுது, உன் விளக்கு எரியுதா? எரியாத பட்சத்துல நீ புத்தி இல்லாத கன்னிகையா மாறப்போகுது, புத்தி கெட்டவனாய் மாறப்போகுது, புத்தி இல்லாதவளா மாறப்போகுது. எவ்வளவு சத்தியம் கேட்டிருக்கிற, எவ்வளவு அபிஷேக கூட்டங்கள் வந்து பங்கு பெற்றிருக்கீங்க, எத்தனை கன்வென்ஷன் கூட்டங்கள் பார்த்திருக்கிறீங்க, எவ்வளவு சத்தியத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. ஏன் எண்ணெய் இல்லாம இருக்கிறீங்க? ஐயா மார்களே, உங்களில் அநேகரை இப்ப நான் பார்த்தால் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்காது. நீங்க சொல்லலாம், நான் 40 வருஷமா சபையில் இருக்கிறேன், சபையில் எனக்கு பல பொறுப்புகள் இருக்குது, நான் சபையுடைய எல்லா காரியத்தையும் பார்க்கிற உண்மைதான், ஆனா அபிஷேகம் இல்லை. நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்த காலத்துல ஒரு தொடப்பம் எடுத்து சபை பெருக்க வேண்டுமானால் அபிஷேகம் வேணும், இந்த பாய் போடுறதுக்கு அபிஷேகம் வேணும், ஒரு பேண்ட் அடிக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும், பாஸ்டர் கூட்டத்துல தண்ணி கொண்டு கொடுக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்படியான நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களே, வருஷமா இருக்கிறீங்களே, செத்து போன பணமா? ஆமென். எண்ணெய் இல்லாத விளக்கா, காயப்பட்டவனா இருந்து மற்றவர்களை காயப்படுத்துறீங்களே, இந்த பாசிட்டிவ் பிரேயர் அந்த சூழ்நிலை மாற்ற போகிறார். என்னோட சத்தியத்தை லைவிலூட நேர்முகமாக கேட்ட உங்களை கர்த்தர் புத்தியுள்ள கன்னிகளாக மாற்ற போகிறார். காயத்தை ஆட்டி கட்டுகிற அபிஷேகம் உள்ளவனாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். நேற்று கூட்டத்தை முடித்து நான் கார்ல ஏறி என் செல்போன் ஆன் பண்ணி பார்த்தேன். சென்னையில் இருந்தும் ஒரு வயசான ஒரு மூத்த சகோதரி எனக்கு போன் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். பாஸ்டர், உங்களோட மெசேஜ் ஸ்டார்ட் பண்ண உடனே நானும் அவங்களை எழுப்பி நடக்க முடியல, அங்கள்னால அப்படி ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவும் எழுப்பி நடக்க ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப பலவீனம், ஆனா விசுவாசத்துல ரொம்ப தேர்ந்தவங்க. அவங்க சொன்னேன், மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணப்ப நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு அது கேட்க 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 என் உடம்பில் ஏதோ வித்தியாசமா தெரியுது. புதிய சந்தோஷம், புதிய பலன், புதிய மகிழ்ச்சி. நான் எல்லா மெசேஜும் கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த 3 நாள் மீட்டிங் முடிவது சென்னையில அவர்கள் எழுப்பி நடக்கணும், அவர்கள் எழுப்பி நடக்கணும். லைவிலூடி பார்க்கிற அநேக பிள்ளைகள் எழுப்பி நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பிள்ளை எனக்கு திருப்பி எனக்கு இன்னைக்கு காலமே மெசேஜ், அப்பா நேற்று நான் வரணும் நினைச்சேன், ராத்திரி வந்து எனக்கு ஒண்டியா போக முடியல, ஆனவரை நான் வீட்டில் உட்கார்ந்து பார்த்த ரொம்ப நல்லா இருந்தேன், இன்றைக்கு நான் பகல் வருவேன், இப்ப வந்திருப்பான்னு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவச்சனமே, அநேகருக்கு தூரத்திலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அநேகருக்கு தூரத்திலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கிட்ட வந்திருக்கிறீங்க, என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நான் பேசுறதே சரியா நீங்க தெளிவா கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய காயத்தை கட்டி ஆற்றுகிற ஒரு மகிமையின் கருவியாக என் தெய்வம் உன்னை மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் உன் சொற்களினால் அநேகர் காயப்பட்டிருக்கலாம், உன் வார்த்தையினால் அநேகர் காயப்பட்டிருக்கலாம், உன் நிமித்தம் அநேகர்களை தற்கொலை பண்ண வேண்டிய முயற்சி எடுத்திருக்கலாம், உன்னோடு கூட வாழுதலை பார்க்கல செத்து போறது என்று சொல்லி முடிவெடுத்திருக்கலாம். ஆனா இன்று முதல் உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ யாரையும் காயப்படுத்த மாட்டேன், காயப்பட்டவங்களை தேடி சென்று காயங்களை ஆற்ற போறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மணவாளன் வந்தால் நீ புத்தி கெட்ட கன்னிகை அல்ல, புத்தியுள்ள கன்னிகையா மாறப்போகுது. அப்ப நம்பர் 1 பாயிண்ட், காயங்களை கட்டுவதற்குள்ள அபிஷேகம். நம்பர் 2, எழும்பி பிரகாசிக்கிற அபிஷேகம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது தெரியல, எத்தனை பேர் விசுவாசிக்க தெரியல. உன் குடும்பம் இருள் சூழ்ந்து இருக்கலாம், உன் புருஷன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உன் வீட்டுக்குள்ள சத்தமாய் பாட்டு பாட முடியாம இருக்கலாம், சத்தமாய் ஜெபிக்க முடியாம இருக்கலாம், விடுதலோடு நீ கூட்டத்துக்கு வர முடியாம இருக்கலாம். ஒரு சகோதரி இது லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி நேற்று நாங்கள் கிளம்பும் பிள்ளைகள்கிட்ட பேசி இருக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணமா. அவங்க எப்படி கேட்டா, சீக்கிரட் கத்தோலிக்க குடும்பம், சீக்கிரட் கிறிஸ்டியன்,
அவருடைய புருஷன்காரன் எப்பொழுதுமே வீடியோ கால் தான் பேசுவான். எதுக்கு வீடியோ கால் பேசுறதா? இவன் எந்த சர்ச்சில் இருக்கிறான், எந்த பாஸ்வேர்டு பேசுறான், எங்க போயிருக்கிறத பார்க்கறதுக்காக எப்பொழுதுமே வீடியோ கால் தான் பேசுவான். அடிக்கிறவன், துன்படுத்துகிறவன், மிகவும் காயப்படுத்துகிறவன், என்ன அடி வாங்கினாலும் என்ன காயப்பட்டாலும் அந்த அம்மா எப்படி ஓடி கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறான். நேற்று உட்கார்ந்து புள்ள இதை பார்த்து இப்ப இது பார்த்துட்டு இருப்பா போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எவ்வளவு மக்கள் ஃப்ரீடம் இல்லாம இருக்கிறார். கூட்டத்துக்கு போன அடி, கூட்டத்துக்கு போன உதை, சிலது கல்யாணமே வேண்டாம் வாழ்க்கை வேண்டாம் சொல்லி பிரிச்சு விட்டுருவாங்க. அப்படி எல்லாம் கொடுமை சகிச்சிருக்கிறோம். நீங்க ஃப்ரீடமா இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் ஃப்ரீடமா பாட்டு பாட விட்டுருக்கிறீங்க, ஃப்ரீடமா துதிக்க விட்டுருக்கிறீங்க, எல்லா கூட்டத்துக்கு போக கர்த்தர் உங்களை ஃப்ரீடமா விட்டுருக்கிறீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் நீங்கள் அவர்களை காட்டில் ரொம்ப வித்தியாசமானவர்கள். உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறது இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டணும். ஜொலித்து பிரகாசிக்கிற தீபமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். புத்தியுள்ள கன்னிகைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மறுபடியும் அவர்கள் என்னை வாங்கி வந்து கதவை தட்டும் மணவாளன் சொன்னா உங்களை அறிய மதிகேடரை என்னை விட்டு ஓடிப்போங்கள், அக்கிரமக்கார் என்னை விட்டு ஓடிப்போங்கள். அந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. என்னுடைய விளக்கில எண்ணெய் இருக்கணும். நான் மற்றவங்களை காயத்தை ஆற்றி கட்டணும். மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7 வரல வார்த்தைகள் நீங்கள் வீட்டிலே படிச்சு பாருங்க. அங்கே ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அங்கே ஒரு தீர்க்கதரிசியுடைய மகன் வைஃப், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி புத்திரல்ல, ஒருவனுடைய மனைவி திடீர்னு புருஷன்காரன் மரித்து போனது. மரித்து போகும்பொழுது எக்கச்சக்கமான கடனை வைத்தவன் மரித்து போனது. கடன் உள்ளவங்க எல்லாம் என்ன கவனிக்கணும்? குடும்பத்திலே வறுமை உள்ளவங்க என்ன கவனிக்கணும்? இந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. இந்த அபிஷேக கூட்டம் முடிந்த பிற்பாடு நீ கடன் வாங்க மாட்டேன். சகோதரமார் யாரும் பேச மாட்டா போல தெரியும். இந்த அபிஷேக கூட்டம் முடிந்த பிற்பாடு நீ கடன் வாங்க மாட்டேன். நீ கடன் கொடுப்பாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். என்னுடைய அன்பு மகன் ஜோஸ் என்ற மனைவி நேர்ந்து சொல்றாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் 1 லட்சம் ரூபாய், ஒரு இன்ஜெக்ஷன் 1 லட்சம் ரூபாய். அது தொடர்ந்து அவருக்கு எடுக்கணும். அப்படி லட்சம் கொடுத்து இன்ஜெக்ஷன் போடக்கூடிய வசதி அந்த பிள்ளைகளுக்கு இல்ல. நான் சொல்றேன், நேற்றோட இன்ஜெக்ஷன் முடிந்தது, இன்னும் இன்ஜெக்ஷன் தேவையில்லை. இந்த அபிஷேகம் அந்த விளக்குக்குள்ள வரப்போகுது. அற்புதம் நடக்க போகுது. அந்த காயங்கள் ஆறப்போகுது. அந்த விளக்கு கிறிஸ்துவுக்காக எரிந்து சொலிக்க போகுது. அவருடைய மகிமை வெளிப்பட போகுது. நான் ஜோசிக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கு சொல்றேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அது மருத்துவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு அல்ல, மருந்துக்கு கொடுக்கிறதுக்கு அல்ல, அது வக்கீலுக்கு போலீஸுக்கு கொடுக்கிறதுக்கு அல்ல. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உங்களுக்கு தான். இங்க புருஷன்காரன் இறந்து போனது, சின்ன 2 பிள்ளைங்க இருக்குது. கடன்காரங்க வந்து அவளை தொந்தரவு பண்ணி கடன் கொடுத்த காசை திருப்பி கேட்கிறான். காசு கொடுக்க முடியல. உடனே என்ன செய்கிறார்? பணம் வேண்டாம், உன் பிள்ளைகளை கொண்டு சொல்லி பிள்ளைகளை கையை பிடிச்சு இருக்கிறார். பைபிள் உள்ளதை நான் சொல்றேன். கையை பிடிச்சு இழுப்போம். அவன் என்ன சொல்ல, இல்ல நான் எப்படியாவது உங்களுக்கு தரேன், என் பிள்ளைகளை விட்டுருங்கன்னு சொல்லி அவள் செய்த தீர்மானம். உடனே அவன் போன உடனே கதவை சாத்தி பிள்ளைகளை உள்ள வைத்து மண்ணெண்ணெய் ஒளித்தோ அல்லது கயிறு போட்டோ சாகல. அவள் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு எலிசாவை தேடி ஓடுகிறார். ஆமென். எலிசாவை தேடி ஓடுகிறார். எலிசாவின் பாதத்திலே போய் விழுந்து தன்னுடைய வேதனையை சொல்லுகிறார். வேதனையை சொன்ன உடனே எலிசா கேட்கிறார், உன் கையில் என்னம்மா இருக்கிறது கேட்கிறேன். ஃபர்ஸ்ட்ல எலிசா கேட்ட வார்த்தை, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும். அது கேட்டவனுக்கு ரொம்ப ஆறுதல். 2வது வார்த்தை, உங்ககிட்ட என்னமா இருக்குது? இவ்வளவு ஏற்கனவே சாக கிடக்கிற, சாக போற, ஒரு 3-4 டிக்கெட் சாக போகுது. இப்போ டெட் பாடி வாரிட்டு போக போகுது. அந்த சூழ்நிலைக்கு தான் ஊழியக்காரரை தேடி போன அவன் கேட்கிறான், உங்ககிட்ட என்னமா இருக்குது? அவள் பொய் சொல்லல, இருக்கிறதை உள்ளபடி சொன்னான். என் கையில 1 குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குது. எவ்வளவு இருக்குது? 1 குடம் எண்ணெய். அதை வச்சு நான் சாப்பிட முடியாது, அதை வச்சு நான் கடன் வீட்ட முடியாது. நான் கடனாளிகளுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை, சாவதெல்லாம எனக்கு வர வழி இல்லை என்று சொல்லுவோம். நீ போ, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டிலையும் போய் காலி குடங்களை வாங்கு, அந்த எண்ணெய் அந்த குடத்துல ஊற்று, நிரம்புறது தள்ளி எடுத்து வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்கிற, ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிற புருஷன்காரன் அவனும் மண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. இன்னும் எவனாவது பக்கத்துல போய் கேட்டா குடம் கொடுப்பாங்களா? சொல்லுங்க, உததான் கொடுப்பீங்க, குடம் கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னோட பைபிள்ல நான் படிச்சு பார்க்கும் பொழுது அவள் எந்த வீட்டிலும் போய் தட்டின மாதிரி எனக்கு தெரியல. அவள் வீட்டுக்கு வந்த பொழுது வீடு முழுவதும் குடம் தான். சகோதரமாருக்கு நான் சொல்ற தமிழ் விளங்குதா?
பாஸ்டர் நேரத்தை சொன்னேன், மலையாளத்தில் பேச வேண்டாம், தமிழ்ல பேசணும். நான் தமிழ்ல பேசுறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல உங்களுக்கு தமிழ் தெரியல, எந்த மொழியில் பேசணும் நான் பேசுறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நான் சொல்லுவேன் கூட வரணும். அவள் வந்து பார்க்கும் பொழுது வீடு முழுவதும் காலி குடங்கள் இருக்குது. கதகை சாத்தினா, பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. பையன் குடத்தை வச்சு கொடுக்க இவள் ஊத்துறான் 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 ஊத்துறான், அப்படியே ஊத்துறான். நிரம்புற குடம். இன்னொரு பிள்ளை தள்ளி 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 ரூம் எல்லாம் குடம், எல்லா குடத்திலும் எண்ணெய் துளும்புது, எண்ணெய் துளும்புது. அம்மாவோட இடுப்பு நிமிரில்ல, கூனி நின்று எண்ணெய் ஊத்தி 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 ஷோலர் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. எண்ணெய் வந்துட்டே தான் இருக்குது. எத்தனை குடம் எண்ணெய்? ஒரு குடம் எண்ணெய். ஆமீன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தில். இவள் பொய் சொல்லல, பொய் சொல்லல. என்கிட்ட இருக்கிற ஒரு குடம், அது போதும், அது போதும். அந்த குடத்திலிருந்து எண்ணெய் எல்லா குடங்களிலும் பகர்ந்து கடைசியா மகனே இன்னொரு குடம் வேணும், மம்மி குடம் காலி என்று சொன்னபோது எண்ணெய் ஊர்ல நின்று விட்டதா? அப்படியான ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ற நீங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? இல்லை. நான் இப்ப பலன் இருந்து இங்க வந்து நிக்கல. பிள்ளைங்க காலைல ரொம்ப தொந்தரவு பண்ண, ஏதாவது லேட்டா வந்து சாப்பிடுங்கப்பா, ஏதாவது சிம்பிளா சாப்பிடுங்கப்பா, மம்மி கேட்டா திட்டுவாங்க, சிம்பிளா சாப்பிடுங்கப்பா சொன்னேன். இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாய்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வேதம் நமக்கு சொல்லுகிறாரே. அப்படியானால் அங்கே பார்க்கும் பொழுது எல்லா குடங்களும் நிரம்பினது. நிரம்பின உடனே நீங்களான என்ன பண்ணுவாங்க? 10 குடம் அந்த பையனுக்காக, 10 குடம் இந்த பிள்ளைக்காக, 10 குடம் எனக்காக சொல்லி ஒதுக்கி வச்சு போய் சொல்லு, எலிசா பாஸ்டர் ஒரு 10 குடம் கிடைச்சது சொல்லுவான். இருக்கிறது கூட போயிருப்பாங்க. அவள் அப்படி செய்யல, அப்படியே விட்டு நேரம் ஓடி போனா. ஓடி போய் சொன்ன விஷயத்தை, ஐயா எவ்வளோ குடத்தில் ஊத்த முடியுமா அவ்வளோ குடத்தில் ஊத்துறாங்க ஐயா, குடம் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் என்ன ஊரில் நிக்கவே இல்லை ஐயா, வந்துட்டுதான் ஐயா இருந்தது பட்டாத நீரூற்று. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப சொல்ற போதும் பரவாயில்லை, நீ போ. அதை விட்டு முதலாவது என்ன செய்யணும்? கடன்காரனு கொடுத்துரு, கடன்காரனு கொடுத்துரு. மக்களை தீர்க்க தரிசனமா பேசுற, இதை நம்பினா இந்த கூட்டம் முடித்து உன் வீட்டில் கடன் இருக்காது. நம்பணும், வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். உன் தலைமையில் இருக்கிற கடன் போயிடும். நீ பிள்ளைக்காக கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ கடன் வாங்க தேவையில்லை. நீ லோன் எடுத்து நீ வீடு கட்ட தேவையில்லை. நீ லோன் எடுத்து வண்டி வாங்க தேவையில்லை. கர்த்தர் உனக்காக கருதுவா, உனக்காக செய்வா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் அவளை பார்த்து நீ போய் அதை விட்டு கடன்காரனு கொடு, மிச்சத்தை கொண்டு உன் குடும்பத்தை புலர்த்து. ஆமென். அப்படியான இந்த அபிஷேகம் உன்னுடைய கடன் சாபத்தை மாற்றுகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் உன் பஞ்சத்தை மாற்றுகிற அபிஷேகம். உன் குடும்பத்தில் நீ அப்பத்தாட்சியே இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இனி அப்பத்தாட்சி இல்லை. பக்கத்து வீட்டில் போய் அழகா அரிசி நீ கடன் வாங்க தேவையில்லை. 10 ரூபாய் போய் நீ வட்டிக்கு வாங்க தேவையில்லை. கர்த்தர் உனக்காக கருதுகிறார். முதலாவது எதுக்காக அபிஷேகம்? காயத்தை ஆற்றுவதற்காக. இரண்டாவது எதுக்காக அபிஷேகம்? எரிந்து பிரகாசிக்கிறதுக்காக. மூன்றாவது எதுக்காக அபிஷேகம்? உன் சாபத்தை போக்குவதற்காக, கடனை மாற்றுவதற்காக, பட்டினியை மாற்றுவதற்காக. ஆமீன் சொல்லுவோமா? இந்த 3 விஷயத்துக்காக தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம பார்க்க போகிற, வேகமா வாங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வேகமா திருப்பிக் கொள்வோமா? நான் குயிக்கா முடிக்கணும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஆமீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈசாயுடைய குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் ஈசாய் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார். ஈசாய்க்கு 8 மக்கள் இருக்குது. 8 மக்களில் ஒருத்தனை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். சவுல் தேவனை விட்டு தவறி பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவனாய் அசுத்த ஆவிக்கு அடிமையாய் அவனுடைய ராஜஸ்தானம் பறிபோக போகுது. சவுல் இருந்த இடத்துல ஒரு ராஜா வரணும். சவுல் இருந்த ஆசனத்தில் இன்னொரு ராஜாவை அமர வைக்கணும். அதுக்காக சொர்க்கம் தீர்மானிக்கிறது. ஈசாயுடைய குடும்பத்தில் 8 பேர் ஒருத்தனை தீர்மானிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? 8 பிள்ளைகளோட பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும், எல்லா அப்பா அம்மாமார் கவனிக்கிறீங்களா? 8 பிள்ளைகளோட பேரு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அந்த 8ல ஒருத்தன் பேரை சொல்ல வேண்டியதானே? ஈசாய் குடும்பத்திலே போடா, இந்நாளை அபிஷேகம் பண்ணடா அப்படி சொல்லணும். இல்ல, நீ போ, அவன் பிள்ளைகளில் ஒருத்தனை எனக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அவன் கேட்கிறான், ஐயோ இது இப்ப சவுல் கேட்டான், தலையை வெட்டுருவேனே, நான் என்ன செய்ய? இல்ல, நீ பயப்படாது, ஒரு காலை எடுத்துக்கொண்டு சீக்கிரமா போ, சீக்கிரமா போய் அங்க பலி கொடு, ஈசாயிடத்துல சொல்லு, பிள்ளைகளை எல்லாம் வரிசையா நிறுத்த சொல்லு, ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென். அப்படி இருக்கவே சாமுவேல் வீட்டுக்கு வருகிறார்.
காளையை வெட்டுகிறார், பலி கொடுக்கிறார். ஈசா இடத்துல இந்த விஷயத்தை சொன்னப்போ 8 பேரையும் குளிப்பாட்டி ராஜ பதவிக்காகவே அபிஷேகத்துக்காகவே லைனா நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பிள்ளைகளை நிறுத்தணும்? எத்தனை பிள்ளைகளை நிறுத்தணும் சொல்லுங்களேன். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பிள்ளைகளை நிறுத்தணும்? 8 பேரை நிறுத்தணும். எத்தனை பேரை நிறுத்தினாங்க சொல்லுங்க? 7 பேர். ஒருத்தன் இல்ல. மூத்தவனை பார்த்தா, அவனை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது, எனக்கு எடுத்து படிக்க நேரம் இடத்துல வேகமா போறேன், நல்ல அழகா இருக்க, மூக்கு நீட்டா இருக்குது, முகம் சுமப்பா இருக்குது, பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமை. சாமுவேல் நினைச்ச இவன் தான் என்று சொல்லி ஓடி போய் அவன் தலையிலே அபிஷேகம். பரலோக சத்தம், அவன் அல்ல, அவன் மேல் ஊற்றாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ என்னத்தை பார்க்கிறான்? இதயத்தை. இவன் அந்த ராஜஸ்தானத்துக்கு யோக்கியதை இல்லை. இது நல்லா கவனிக்கணும் நான் சொல்றது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அபிஷேகம்? ஒருத்தனுக்கு தான் அபிஷேகம். ஒரு ஆளு தான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போற. இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் மத்தியில் ஒரு ஆளுக்கு தான் அபிஷேகம். நீங்க கோச்சிக்க கூடாது, பிணங்க கூடாது, கோபப்படக்கூடாது, இறங்கி போக கூடாது. அது ஒருத்தன் யாரு சொல்லி சண்டை போடக்கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அந்த ஒருத்தன் நானா இருக்கணும் ஆண்டவரே, அந்த ஒருத்தன் நானாக மாறணும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் தான். ஆமென் சொல்லுவோமா? அவனா இவனா, அவனா இவனா நீ பார்க்க கூடாது, எல்லாருக்கும் அபிஷேகம் தான். ஆனா ஒரு ஆளை இன்னைக்கு ராஜரீகமான அபிஷேகத்துக்குள்ள வழிநடத்த போகிறார் சொர்க்கம். இது பரலோகம் தீர்மானித்த அபிஷேகம். இது பாஸ்டர் தீர்மானித்த அபிஷேக கூட்டம் அல்ல, நான் தீர்மானித்த அபிஷேக கூட்டம் அல்ல. இன்னைக்கு அபிஷேக கூட்டம் நடத்தணும் அவரு சொல்லல, தேவன் சொல்லி இருக்கிறார். சாமுவேலை அனுப்புறது போல கர்த்தர் உங்க மத்திய அனுப்பி இருக்கிறார். சாமுவேலை அனுப்புறது போல தெய்வம் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சில ராஜாக்கள் இங்க எழும்ப போகுது, அபிஷேகத்துடைய அக்கினி இங்க ஊட்டப்பட போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆமத்தவனை கொண்டு நிறுத்தின அவனும் அல்ல, 3ஆமத்தவனை கொண்டு நிறுத்தின அவனும் அல்ல, 5ஆமது 6ஆமது 7ஆமது அவனும் அல்ல. சாமுவேலுக்கு ஒரே குழப்பம். ஆண்டவருக்கு ஏதோ தப்பு நடந்ததோ. ஒருத்தனை அபிஷேகம் பண்ண சொன்னாரு, 7 பேரை கொண்டு நிறுத்தினாரு. ஒருத்தனும் அல்ல அல்ல சொன்ன என்ன கிண்டல் பண்றாரா? ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த சோதனை? அப்படி சாமுவேல் நினைக்கல. தகப்பனே கேட்கிறா, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா? இனி உனக்கு மக்கள் யாராவது உண்டா? அவன் அப்பதான் தலை பின்னாடி சொரிஞ்சிட்டு பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு, சொல்லலாமா சொல்ல வேண்டாவா? ஒதுக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், எல்லாராலும் புறங்கணிக்கப்பட்டவன், படிப்பறிவு இல்லாதவன், பள்ளிக்கூடத்தின் படிவாசல் மெதிக்காதவன், ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். ஆமே, ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆடுகளை மேய்க்கிறது மாத்திரமல்ல, அந்த வனாந்திரத்தில், அந்த காட்டுக்குள்ள இதே போன்ற PA சிஸ்டமோ, இதே போன்ற மியூசிக் சிஸ்டமோ, இதே போன்ற கொயர் டீமோ, இதே போன்ற கூட்டமோ இல்லாம காட்டு மிருகங்கள் மத்தியில, காட்டு மரங்கள் மத்தியில தேவனை ஆராதிக்க கற்றுக்கொண்டார். அவனாகவே ஒரு மறு செடி எடுத்து ஒரு கிண்ணறத்தை உண்டாக்கி, அவனாகவே அது தூண் போட்டு, அவனாகவே ஸ்கைல் போட்டு, அந்த காட்டுல கிண்ணறம் கிடையாது, அவனாகவே உண்டாக்கி காட்டுக்குள்ள உட்கார்ந்து காட்டு மரங்கள் ரசிக்க, காட்டு மிருகங்கள் ரசிக்க, தன் ஆடுகள் ரசிக்க கிண்ணறம் வாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவன் மேல் பிரியம் வைக்க ஆரம்பித்தார். ஆராதிக்கிறவன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆராதிக்கிற தனிப்பட்ட நபர் அவன் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் கனவான மாறும். ஆராதிக்கிறவன் தோற்று போன சரித்திரம் இல்லை. ஆராதிக்கிற குடும்பம் சீர்கட்டு போன சரித்திரம் இல்லை. ஆராதிக்கிற சபை இடிஞ்சு போன சரித்திரம் இல்லை. ஆராதிக்கிற ஊழியக்காரன் மங்கி எரிகிற விளக்கல்ல, எரிந்து பிரகாசிக்கிற தீவெட்டிகளாய் கர்த்தர் ஊழியக்காரனை மாற்றுகிறார். அப்படி ஆராதித்து கொண்டிருக்கிற ஆராத வீரனை 8ஆவது பிள்ளையாக அழைத்து வந்த பொழுது அந்த வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர் வேகமா. ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தார். அவனை குறித்து சொல்ற பாருங்களேன். அவன் நேரத்துக்கு குளிக்கிறது இல்லை, தலைமுடி வெட்டுறது இல்லை, தலையில எண்ணெய் இல்லை. தலையில எல்லாம் பார்த்தா அந்த காடு நல்ல இருக்கிற பல இலைகளும் குப்பைகளும் இருக்கும். உடம்புல எல்லாம் ஆடுண்ட முடி இருக்கும், ஆடுண்ட மூத்திரம் இருக்கும், ஸ்மெல் அடிக்கும், வேர்வு நாத்தம் அடிக்கும். அவனை பார்த்தா பைத்தியக்காரன். இந்த போட்டுக்கிற ட்ரெஸ் என்ன தெரியுமா? மூத்த அண்ணன் மாதிரி இருக்கிற பாரு. அவனுங்க போட்டு கிழிச்சு போட்டு நிக்கிறதா இவன் இருக்கிறான். அவன் போட்டு கிழிஞ்சு போன பெண்ணியன் தான் அவன் போட்டிருப்பாங்க. அவனுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை, காலில செருப்பு இல்லை, அவனுக்கு நல்ல செண்டு, நல்ல எந்த பவுடர், எந்த ஆயில் அவனுக்கு கிடையாது. அவன் எதுவுமே குளிச்சு ஒருங்கிறது இல்லை. காத்தால வருவான், எழும்பணும், ஆட்டை கூட்டி காட்டுக்கு போகணும், ராத்திரி வந்து படுக்கணும். காத்தால எழும்பணும், ஆட்டை கூட்டி காட்டுக்கு போகணும், ராத்திரி வந்து படுக்கணும். இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆடுகளோடு மட்டும்தான் பேசி இருக்கிறார். நினைக்க கூடாது, அவன் ராஜாதி ராஜாவோடு பேசிக் கொண்டிருந்தார். அவன் வந்தப்ப படிங்க சிஸ்டர் வசனம். அவன் சுமந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம். இதை ஆராதிக்கிறவன்.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ. அப்ப தாவீதோட தோற்றத்தை பார்த்து அவன் அல்ல, மற்றவன் எல்லாம் ரொம்ப கொழுத்து நல்ல ஸ்டைலா ராஜாவின் ஸ்தானத்துல கம்பீரமா மாறு விரிச்சு நல்ல மாறு விரிவு உள்ளவங்க, நல்ல ஹைட் உள்ளவன், நல்ல வெயிட் உள்ளவன், ராஜாவாக இருக்கக்கூடியவன் அவன். இவன் பே 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 நாடு பின்னாடி நடக்கிறவன் தான். ஆனா அவன் உள்ளான மனுஷனை பார்த்த பொழுது அவன் சிவந்த மேனியா இருக்குது, அழகுள்ள கண்களா இருக்குது. தெய்வத்தை பார்த்த கண்ணெல்லாம் அழகா தான் இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தெய்வத்தை ஆராதிக்கிற உள்ளான மனுஷன் அழகுள்ளவனாக தான் இருக்கும், சிவந்த மேனி. ஹல்லேலூயா. அவனை பார்த்து என்ன நடந்தது பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். நீ எழும்பி இவனை என்ன பண்ணணும்? எங்க வச்சு அபிஷேகம் பண்ணாங்க தெரியுமா? 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்களேன். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க சீக்கிரம். தாவீது சொல்ற இந்த வார்த்தை அங்கதான் எழுதினான். என் சத்துருக்களுக்கு முன்பாக. யாரு தாவீதோட சத்துரு? தாவீதோட சத்துரு யாரு சொல்லுங்க? சொந்த தகப்பன் 10 மாசம் வயிற்றிலே சுமந்து பெத்து பால் ஊட்டி வளர்த்தின தாய். அவளுக்காக கொஞ்சம் தாய் பற்றி இருக்கணும். தகப்பனை பார்த்து, நீங்க மனுஷனா, நமக்கு 8 பிள்ளைகள் தானே, 8ல் 1 தானே ராஜாவை அபிஷேகம் பண்ண போறோம், அவனு நிக்கட்டும் பரவாயில்லை, இன்னைக்கு ஒரு நாள் ஆடு சாப்பிடாம இருந்தா பரவாயில்லை, செத்து போன சாகட்டும், என் கடைசி பிள்ளை நிறுத்தணும். தாய் சொல்லல. 7 சகோதரமாரும் எங்களுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்கப்பா, அவன் வராம நாம நிக்க மாட்டேன் சொல்லலையே. அவனை இதுக்காக தான் நியமிச்சிருக்கிறான். அவன் தலைமையில் சாப்பா குத்தி வச்சிருக்க. நீ ஆடுதாடா மேய்க்கணும், நீ ஆடுதாடா மேய்க்கணும், நீ ஆடுதாடா மேய்க்கணும். ஆமென். படிப்பறிவு இல்லாத நீ, பார்க்கிறதுக்கு அழகில்லாத நீ, ஒதுக்கப்பட்ட நீ, புறம்போக்காய நீ, யாருக்கும் வேண்டாத நீ, தள்ளப்பட்ட நீ. ஆமென். இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி ஒதுக்குனாரே, அவனை வச்சு சொல்றா பாருங்களேன். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. 7 சகோதரங்களும் அப்பாவும் அம்மாவும் 9 பேர் கைகோத்து சுத்தி நிக்கிறான். நடுவிலே தாவீது நிக்குது, நடுவிலே சாமுவேல் நிக்குது. இந்த 9 சத்துருக்களுக்கு முன்பாக அவன் தலையை கர்த்தர் அபிஷேகத்தை நிரப்புகிறார். 2 கரங்களை வைத்து எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆயத்தமா இருக்கிறீங்க? 2 கரங்களை வைத்து எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். உனக்கு சத்துருக்கள் பெருகும் பொழுது, உனக்கு குடும்பத்திலே, சபையிலே, தேசத்திலே, ஊரிலே சத்துருக்கள் பெருகும் பொழுது நீ சத்துருவை பார்க்க கூடாது. உனக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தமாகி கொண்டிருக்குது. பந்தியை பார்க்கணும், சத்துருவை பார்க்க கூடாது. உன் தலையில அபிஷேக கொம்பு வரப்போகுது, அதுதான் நீ பார்க்கணும். சத்துருவை பார்க்க கூடாது, சத்துருவை பாராது. உன் பாத்திரம் நிரம்பி துளும்ப போகுது. இந்த 77ஆம் ஆண்டு இந்த கன்வென்ஷன் 2ஆம் நாள் பகல் கூட்டத்தில் உங்களோட பாத்திரம் நிரம்பி துளும்ப போகுது. ஒத்துக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாமா? உங்க பாத்திரம் நிரம்பி துளிய போகுது. எப்படி? இது முடிச்சோடனே உட்கார்ந்து சாப்பிட்டு பாயாசம் உண்டு நினைக்கிறேன். நேற்று பாயாசம் உண்டது கேள்விப்பட்ட. எனக்கு ஒரு டம்ளர் பிள்ளைங்க வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்த பாயாசம். முடிஞ்ச இன்னைக்கு ஒரு டம்ளர் கொடுத்து அனுப்புங்க. இருக்குதான் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் போட்டு புடி புடின்னு புடிச்சு மூக்கை பிடிக்க 2 கிலோ சிக்கன் வெளியே வர்ற மாதிரி தின்னுட்டு போறது அல்ல, துளும்புறது. அபிஷேகம் துளும்ப போகுது. உன் பாத்திரம் அபிஷேகத்தால துளும்ப போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பாத்திரம் அபிஷேகத்தால் துளும்ப போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கடந்த மாசம் 21 days பாஸ்டிங் பிரேக். நான் ஒரு மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். என்னால ஒண்ணுமே என்னோட ஷூ கேஸ் கையில் எடுக்க முடியல, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. ட்ரெயின்ல ஏறும்போ ஆட்களை கொண்டு வச்சு கொடுத்தா அங்கேயும் அதே மாதிரி இறக்குறது கால் ரெடியா இருந்தது. ட்ரெயின்ல கையை பிடிச்சி ஏற்றி விட்டு அங்கேயும் ட்ரெயின்ல கையை பிடிச்சி இறக்குனா. ராத்திரி ஆண்டு சொல்றாங்க, நீ வீட்டில் போய் 21 நாள் பாஸ்டிங் இரின்னு சொல்றாங்க. எத்தனை நாள் பாஸ்டிங் இருக்கணும்? 21 நாள் பாஸ்டிங். என்னால தாங்க முடியல. நான் பாஸ்டிங் இருந்தா என் மனைவி இருப்பாங்க. நாங்க 2 நாள் பிரிஞ்சு பாஸ்டிங் இருந்த சரித்திரமே கிடையாது. அவங்க முந்தின நாள் எனக்கு ஃபோன் பண்ணப்பா, நீங்க என்னை வந்து உயிரோட பாப்பேன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது, நான் ரொம்ப முடியாம இருக்கிறப்பா, நேற்று ராத்திரியோட உயிர் எனக்கு என்னை விட்டு போகுதப்பா, கடைசியா அவங்க முகத்தை பார்க்கணும் ஆசையா இருக்குது, பார்க்க முடியும், எனக்கு சந்தேகம், நீங்க எப்ப வருவீங்க? அவ்வளோ பலவீனத்தில் இருக்கிறார் மனைவி. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே நான் எப்படி 21 நாள் பாஸ்டிங் இருக்க முடியும்? எனக்கும் பலன் இல்லை, அவளுக்கும் பலன் இல்லை, நான் என்னப்பா செய்வது, என்னப்பா செய்வது? புலம்ப ஆரம்பித்தேன். மறுபடியும் சத்தம் கேட்குது, 21 நாள் பாத பீடத்தில் ஏறி. பயங்கரமான சம்மர், இங்கத்தே மாதிரி இல்லை, அங்க பயங்கர வெயில்.
சபை ஃபுல்லா ஏசி தான், ஆனாலும் ஏசி போட்டால் இருக்கும் கிரவுடு பயங்கரமா இருக்கும். கூட்டம் கூட்டமா ஜனம் வந்து குமிவாங்க. என்ன ஏசி போட்டாலும் அங்க நமக்கு தெரியாது, ஃபுல்லா ஏசி தான், ஆனாலும் இருக்க முடியல. ஆண்டவர் தொடர்ந்து தொடர்ந்து பேசுற, நீ என் பாதத்தில் இரு, நான் மேன்மையான காரியத்தை செய்வேன், நான் அற்புதங்களை செய்வேன், நான் அதிசயங்களை செய்வேன், நீ என் பாதத்தில் இரு. நான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே எனக்கு மனைவி எனக்கு ஏற்றதான ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்பா குளிச்சுட்டு வாங்கப்பா சாப்பிடலாம். இல்லடி அம்மா, பாஸ்டிங் பிரேயரு. நான் சொன்னேன், நீங்க பாஸ்டிங்கா, நானும் இருக்க போறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ இருக்க வேண்டாம், நீ சும்மா வந்து சாப்பிட்டுட்டு உட்காரு, வந்து அங்கே உட்காந்து சேர்ல உட்கார்ந்தா போதும், நான் நடத்துறேன்னு சொன்னேன். முடியாது, பாஸ்டிங் ஆனால் பாஸ்டிங் தான். எவ்வளோ நாளைக்கு கிடையாது கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நாள் வைக்கிற அவ்வளோ நாள். எதுவுமே சாப்பிட மாட்டியா? ஒரு வேளையும் கூட நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். 21 நாள் வெறும் டிகேஷன் டீ, பால் இல்லாத டீ, வெறும் பால் இல்லாத டீ, அதுவும் ஒரு நேரம் 2 நேரம் தான் குடிப்பேன். அப்படி 21 நாள் பாஸ்டிங் நடந்தேன். மகிமையான பாஸ்டிங். 4 நாள் போக போக கர்த்தரை பலப்படுத்திட்டே வராங்க. வல்லமையாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தேன். அதில் நான் பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் 18 மாத்திரை, ஒரு நேரம் 18 மாத்திரை வச்சு 3 வேளை சாப்பிட வேண்டிய ஒரு தாய் அந்த 21 நாட்களும் மாத்திரை சாப்பிடாம ஜெபத்தில் இருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு பைபாஸ் ஆபரேஷன் முடிந்தது, 4 மாசம் தான் ஆகுது. அந்த காயம் உள்ளே வெளியிலும் ஆறவே இல்லை. அந்த அம்மா 82 வயசு, அவங்க வந்து உட்கார்ந்து 21 நாள் ஜெபத்தில் இருக்கிறாங்க. பார்க்கிற வயசான கேசுங்கெல்லாம் கொம்பு குத்தி கட்டை குத்தி, பெரியவங்களும் சிறியவங்களும் பிள்ளைகளும். என்னோட பேத்தி இப்பதான் 5ஆம் கிளாஸ் போறேன், அவ ஃபுல் பாஸ்டிங். மக்கள், நீ ஏதாவது சாப்பிடு. வேண்டாம், எனக்கு வேண்டாம், நானும் தாத்தா பாட்டி கூட டாடி கூட நானும் பாஸ்டிங் இருக்கிறேன். என் மகன் டிகேஷன் டீ கூட குடிக்க மாட்டாங்க. அப்படி நாங்க இருந்த 21 நாட்கள் போக போக என்ன பலம் தெரியுமா, என்ன கிருபை தெரியுமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த பாஸ்டிங் நடந்து கொண்டே இருக்கும்போது கோயம்புத்தூர்ல இருக்கிற டவுன் சிஎஸ்ஐ சபை 6000 குடும்பம் ஒரு சபையில் இருக்குது. 6000 குடும்பம் ஒரு சபையில் இருக்குது. அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் இந்த பாஸ்டிங்கோட நான் போறேன். அவங்க எனக்கு எல்லா வசதியும் ரெடி பண்ணியிருக்கிறான். எனக்கு எங்க சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், என்ன வேணுமா கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், வேண்டாம், நான் பாஸ்டிங்கில் இருக்கிறேன், உங்களுக்கு டேட் கொடுத்ததால் நான் வந்தேன் என்று சொல்லி அங்கே போய் பிரசங்கம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே மெசேஜ் முடிச்சோன்னே சேர்மான் சொல்றாங்க, இது நீங்க கட்டிடத்துக்குள்ளே பேச வேண்டிய ஆள் அல்ல, உங்களுக்கு நான் பப்ளிக் மீட்டிங் ரெடி பண்ணி போறேன், லட்சக்கணக்கான மக்கள் கேட்கற சத்தியம், இவ்வளவு பேர் கேட்டா பத்தாது என்று சொல்லி எனக்கு இப்ப பப்ளிக் மீட்டிங் டேட் கேட்டிருக்கிறாங்க. அந்த சிஎஸ்ஐ ஐயரை மேலிடத்துல போன் பண்ணி கேட்டிருக்கிறான், எப்படி பெந்தகோஸ்து பாஸ்டர் நீ உள்ள ஏத்தலாம்? உடனே அவர் கேட்கிறாங்க, நாங்க எப்ப குணப்படுது, நாங்க எப்ப விடுவிக்கப்படுது, நாங்க எப்ப ரட்சிக்கப்படுது? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்ப அவங்களுக்கும் ரட்சிக்கப்படணும் ஆசை இருக்குது, விடுதலை ஆகணும்னு ஆசை இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படின்னா இது திகட்டாத சத்தியம். இது கேட்க கேட்க புசிக்க புசிக்க திகட்டவே திகட்டாது. ஆமீன் சொல்லுவோமா? சத்துருக்களுக்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். உன் வீட்டை சுற்றி உனக்கு சத்துருவாயிருக்கலாம், இந்த சபையை சுற்றி உனக்கு சத்துருவாயிருக்கலாம், உன் ஜீவிதம் முழுவதும் சத்துருவின் மத்தியில் தான் வாழ்க்கை பயணம் நீ செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க போகிறார், முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். உன் தலையிலே கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம். படிக்கிற பிள்ளைகள், புத்தியுள்ள பிள்ளைகள் கவனிக்கணும். உன் பள்ளிக்கூடத்துல, உன்னுடைய காலேஜில் நீ தான் தேர்ந்தவனை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த தாவீதை அரசனாக மாற்றின இயேசு உன்னை மாற்றுவாராக. அப்ப சிறு பிராயத்தில் அபிஷேகம் பெறணும், சிறு பிராயத்தில் அபிஷேகம் பெறணும். அதுக்காக நீங்கள் உங்களை சமர்ப்பிக்கணும். நீங்க உங்களை விட்டு கொடுக்கிறது உண்டானால் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவனுடைய 7 சகோதரங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருக்கு சோதரம். அந்த குடும்பத்துல கை நாட்டு பேனா பிடித்து கையெழுத்து போட முடியாத ஒருத்தன் ராஜாவாக வருகிறார். சாத்தியமாகாததை சாத்தியமாக்குற தெய்வம் நான் ஆராதிக்கிற கர்த்தர். நீ உன் குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டவனாயிருக்கலாம், ஒதுக்கப்பட்டவளா இருக்கலாம், யாருக்கும் வேண்டாத்தவனா இருக்கலாம், யாருக்கும் வேண்டாத்தவளா இருக்கலாம், எல்லா இடத்திலும் உன்னை சமுதாயம் ஒதுக்கி இருக்கலாம், சொந்தம் என்று ஒதுக்கி இருக்கலாம், எல்லாருக்கும் நீ தலைவலியா இருக்கலாம். உன்னை தேடி இன்னைக்கு சாமுவேல் வந்திருக்கிறார். சகோதரமாருக்கு நான் சொல்றது விளங்கலன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சோதரம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அந்த அபிஷேகம் வந்தா திருப்பி ஆடு பின்னாடி போக முடியாது, மாடு பின்னாடி போனோமா? உன்னை மாடு பின்னாடி விட மாட்டான். உன்னை ராஜாவாக கர்த்தர் மாற்ற போகிறார். உன் ஸ்தானத்தை மாற்ற போகிறார், அந்தஸ்தை மாற்ற போகிறார். மற்றவங்க எல்லாம் உனக்கு முன்னாடி கை கட்டி வந்து நிக்கணும். ஆமீன் சொல்லுவோமா?
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்க எனக்கு தெரியல, எத்தனை பேர் நம்புறது எனக்கு தெரியல. இது கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்க. யோவானது சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவானது சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 34வது வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 3:34. நல்ல கவனிக்கணும் அந்த வார்த்தை. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆமென். இன்னைக்கு கன்வென்ஷன் மேடை ஆனாலும் சரி, கூட்டங்கள் ஆனாலும் சரி, எத்தனையோ பாஸ்டர்ஸ் பிரசங்கம் நான் பார்த்திருக்கிறேன். நான் குறை சொல்ற ஆளு கிடையாது. அந்த மேடையில ஏறி அந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் முடித்து மைக்கை திருப்பி கொடுக்கறதுக்குள்ள எத்தனை கதை, எத்தனை காரியங்கள் பேசுவாங்க. தலைப்பு ஒன்னா இருக்கலாம், மெசேஜ் வேற ஒன்னா இருக்கலாம், ஆரம்ப வருடத்தில் இருக்கலாம், முடிவு வேற எங்க இருக்கலாம், வாழும் தலைவி இல்லாம போகுது. ஆனா இங்கே அதோட காரணம் இங்க சொல்ற, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். மேடையில் இருக்கிற கனவான்களுக்கு நான் சொல்றேன், அவர்களுக்கு கொடுக்கிற அபிஷேகம் வேறு, உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகம் வேறு. உங்களை கர்த்தர் கனவான்களாக எல்லாரையும் பிரமிக்க வைக்க, எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த, எல்லாரையும் மேன்மைப்படுத்த நிலைமையில் விலையேறப்பட்ட அபிஷேகம் தான் கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? விலையேறப்பட்ட அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றி இருக்கிறார். ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாராம். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடி, வேகமா வாங்க. அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இன்னும் தெளிவாக சொல்லுது பார்க்கலாம். 10:38 அப்போஸ்தலர் நடபடி. ஆண்டவராகிய இயேசுவை 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 10 அப்போஸ்தலர் நடபடி 10:38 படிங்கம்மா. நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை நன்மை செய்கிறவராயும், அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென் சொல்லுவோமா? இயேசு ஒரு தெய்வம், மனுஷன் அல்ல. ஆனா அவரும் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்த பொழுது இந்த அபிஷேகம் இருந்தா தான் அவரும் ஊழியம் செய்ய முடியும். யோர்தான் நதியில தன்னோட 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. புறாவை போல பரிசுத்த ஆவி இறங்கி வருது. அங்கே சொல்லி, இவனோட நேசகுமாரன், இவன் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவி அவரை கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு தான் 40 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர். ஆமென் சொல்லுவோமா? 40 நாட்கள் உபவசித்து தான் இயேசு தன்னுடைய சுசூஷி ஆரம்பிக்கிறார், ஊழியங்களை ஆரம்பிக்கிறார். அங்க கடைசியாக சோதிக்க வந்தவன் பிசாசு. அங்க இயேசு வார்த்தையினால் பிசாசை ஜெயிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அநேக பிசாசுகளை துரத்துது, மரித்தவங்களை எழுப்புது, அற்புதங்கள் நடக்குது. திமிர்வாதக்காரன், குருடன், சப்பானிகள், எல்லா தீராத குஷ்டரோகி, எல்லா வியாதிகளும் சொஸ்தமாவது. இயேசு அற்புதங்களை செய்கிறார். இயேசு என்ன செய்கிறார் சொல்லுங்களேன்? இயேசு அற்புதங்களை செய்கிறார். இயேசு அற்புதங்களை செய்கிறார். இங்க பக்கத்து நம்ம ஏஜியில் ஒரு சர்ச்சு, அங்க நான் 3 நாள் பேசிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு பேர் மறந்து போச்சு. அங்க நான் பேசிட்டு இருக்கும்போது மாத்யூ பேர்ல ஒரு தம்பியை கொண்டு வந்திருக்கிறேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற தம்பி மாத்யூ, ஒரு கத்தோலிக்க தம்பி. அது எந்த சர்ச்சில் உனக்கு ஞாபகம் இருக்குதா? அழகிய மண்டப ஏஜி சர்ச். அழகிய மண்டப ஏஜி சர்ச்சில் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தம்பியை கொண்டு வந்தாங்க, கத்தோலிக்க தம்பி. மீன் பிடிக்கிறவங்கள, அவங்க பெரிய வணக்காரு பார்ட்டி, நிறைய போட்டெல்லாம் வச்சிருக்குது. அவனுடைய தொடையிலிருந்து கால் துண்டிக்கப்படும். ஆர்சிசி, திருவனந்தபுரம் ஆர்சிசியில் அவனோட தொடையிலிருந்து கால் துண்டிக்கப்படணும். அந்த கால் 2 மணி நேரத்துக்குள்ள துண்டிக்கப்படல, மரிச்சு போய்விட சொல்லி டாக்டர்கள் சொல்லி அவனை தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. தொடையிலிருந்து கால் கம்ப்ளீட்டா எடுக்க போகுது. செகண்ட் இயர் படிக்கிற பையன். உடனே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணேன். நான் போனில், அவரை யாருக்கு தெரியல, நான் போனிலே பேசி ஜெபம் பண்ணி, பிள்ளை மேல் கத்தி வைக்காது, இப்ப ஆபரேஷன் பண்ணக்கூடாது. அந்த டாக்டருக்கு ரொம்ப கோபம். தியேட்டருக்குள்ள போயிருக்குது, ஆபரேஷன் பண்ண போகுது, ஒரு காலு கம்ப்ளீட்டா எடுக்க போகுது. ஒரே பையன் தான், வேற பிள்ளைகள் கிடையாது. கண்ணு கருத்துமா அவனை வளர்த்திட்டு வர, காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். செகண்ட் இயர் முடிய போகுது, கால் வெட்ட போகுது. என்ன நடக்கும்? நான் சொன்னேன், கத்தி வைக்க கூடாது. அந்த டாக்டர் சொன்னேன், நான் பெத்த பிள்ளை, ஆனா
எவனையும் கேட்க தேவையில்லை. என் பிள்ளையோட உயிர் தான் எனக்கு தேவை. கால் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் டூப்ளிகேட் கால் வச்சு பிள்ளை காப்பாற்றுவேன், நான் தூக்கிட்டு இருந்து பிள்ளை காப்பாற்றுவேன், நான் எவனையும் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு பிள்ளை வேணுமா கால் வேணுமா? அவங்க சொன்ன ஐயா சொல்றாங்க கால் துண்டிக்க கூடாதுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எல்லாம் தாண்டியாச்சு இல்லையா? ஒரு வருஷம் தாண்டியாச்சு இல்லையா? 2 வருஷம். இது வரைக்கும் காலு துண்டிக்கல. இப்போ 4th இயர் முடிச்சு அடுத்த மாசம் சர்ச்சுக்கு வராங்க, காஞ்சிபுரம் வராங்க. அடுத்த மாசம் அந்த டாக்டர்கள் அடுத்த 2 நாள் பொறுத்தவனை பரிசோதிச்சு பார்த்து சொல்றாங்க, இது எங்களால புரிஞ்சுக்கவே முடியல, இந்த கேன்சர் எங்க போனது. அழகிய மண்டம் சர்ச்சில் வந்தவன் புல்பிட்ல நடந்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் அழகிய மண்டம் பாஸ்டர், எங்க பிள்ளைங்க எல்லாம் அங்க போனோம், அவங்க வீட்டாண்ட போனோம். அங்க போய் உட்கார்ந்து பாஸ்டர் நடத்தி ஜெபிச்சு வந்துட்டேன். மக்களை இது வரைக்கும் காலு துண்டிக்கல. ஜோஸ் நீ கேட்கறதுண்டா, கர்த்தர் நீ கொஞ்சம் தொடுகிறா, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறா. நான் நேற்று ஜோஸ் கிட்ட சொன்னேன், ஒருவேளை இங்க நான் வந்தது உனக்காக தான் இருக்கலாம், எனக்கு தெரியல, நான் எதுக்காக தான் இங்க வந்தது எனக்கு தெரியல. ஜோஸ் இன்னைக்கு நம்பு, உனக்காக தான். ஒருவேளை நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல, தற்செயலா நம்ம சந்திக்கிறோம். ஆமென். நான் யாருக்கும் அப்படி மீட்டிங் முடிச்சு உட்கார்ந்து பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா ஜோஸ் மேல ஒரு பாசம், ஜோஸோடு பேசணும், ஜோஸை தொடணும், அவனை எழுப்பணும், அவன் என் கூட வலது பக்கத்தில் நிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த பிள்ளை இளம்பெண் விதவை ஆகக்கூடாது, அந்த தகப்பன் தாய் புலம்ப கூடாது, பிள்ளைகள் அனாதை ஆகக்கூடாது. அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுது ஊற்றப்படுது ஊற்றப்படுது. RCCல ராஜு என்ற ஒரு சகோதரன் 2 நாட்களுக்குள்ள மரிக்கும் என்று சொல்லி லேபிள் ஒட்டி ஒதுக்கி வச்சிருக்கிறான். போன் கேன்சர். 2 நாள் தான் டைம். சகோதரர்கள் எல்லாம் யூகேயிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, எல்லா பகுதியிலும் எல்லா சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க. மூத்த அண்ணன் கேன்சர் மூலம் மரிக்க போகுது. கேரளாவில் ஆயூர் டிஸ்ட்ரிக்டில் IPC உடைய 3 நாள் குரூசேட் நான் பேசணும். அங்க போய் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் எனக்கு ரூம் ரெடியா இருக்குது. அங்க இருக்குமோ பாஸ்டர் வர்கீஸ் மத்தாய் ஒருவர் வந்து சொன்னேன், பாஸ்டர் மிக முக்கியமான ஒரு ஆளு, RCCயில் இருக்கிற எங்களுக்கு IPCயில் ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, ரொம்ப பிரியமான ஆளு, எல்லாருக்கும் வேண்டப்பட்ட ஆளு, 2 டேஸ்க்குள்ள மரிக்கும் சொல்றாங்க, நீங்க ஒரு பிரேயர் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நான் கேட்டேன், அவரை கொண்டுற முடியுமா? ஐயோ கொண்டுற முடியாது, ICUவில் இருக்கிறாங்க, 2 நாளுக்குள்ள மரிக்கும் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லா ஃபேமிலி, நிறைய பேர் டாக்டர்ஸ், பெரிய ஃபேமிலி, ஐ சொசைட்டி. நான் சொன்னேன், என்ன சொசைட்டி ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு ராஜுவினை பார்க்கணும், நான் அவரோடு பேசணும், எனக்கு ஜெபிக்கணும், நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி பார்த்து அவங்க சித்தப்பா எடுத்தாங்க. சித்தப்பா ஓடி போய் டாக்டரை கேட்டேன், ஒரு ஹிந்து லேடி டாக்டர் தான். அவங்க சொன்னேன், எந்த பகவான் இடத்துல கொண்டு போய் குணப்படுத்துங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்ககிட்ட அதுக்கு மருந்தும் கிடையாது, நாங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வேஸ்ட், 2 நாள் சும்மா தான் வச்சிருக்கிறோம், நாளைக்கு மறுநாள் நீங்க வீட்டில் கொண்டு போய் அடக்காராதனை பண்ணிக்கலாம், முடிஞ்சிச்சு, அவரோட சாப்டர் க்ளோஸ். ஆனா எந்த பகவான் விடுவிக்கிறேனோ கூட்டிட்டு போங்க சொன்னேன். ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க. நான் ராஜுவை பார்த்து பேசினேன். நான் சொன்னேன், இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண, பெரிய மீட்டிங், நம்ம மீட்டிங்கை காட்டும் பெரிய 2-4 மடங்கு கூட்டம், டிஸ்ட்ரிக்டோட கன்வென்ஷன் IPCயோட. அவரை கொண்டு வந்து இதே போல நாற்காலியில் உட்கார வச்சுட்டேன். நான் பேச ஆரம்பித்தேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த மனுஷன் சேர்ல உட்கார்ந்து குதிக்கிறான், குதிச்சுட்டு ஓடுறான், அங்க இங்க ஓடுறான். ஏன்னு கேட்ட சொல்றான், பெரிய நெருப்பு கனல் என் மேல் வந்து விழுந்தது, நெருப்பு கனல் என் மேல் வந்து விழுந்தது, எனக்கு பரிபூர்ண விடுதல், நான் சுகமானேன். ஆமென். எனக்கு சாட்சி கொடுங்க சொல்லி ஓடி வந்துட்டான். சாட்சி அப்ப ஸ்டேஜ் ஃபுல்லா IPCயோட பெருந்தலைங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. KC ஜோன், KC தாமஸ், எல்லா தலைவர்களும் லைனா பின்னாடி ஒரு 4-5 லைன் போட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய மீட்டிங். நான் சொன்னேன், மெடிக்கல் ரிப்போர்ட், பழைய ரிப்போர்ட்டும் புதிய ரிப்போர்ட்டும் எடுத்து வந்தா தான் உன்னை சாட்சிக்கு டைம் தருவேன். பாஸ்டர் எங்க IPCல ஒரு பெரிய ஆள். நான் சொன்னேன், எந்த கொம்பனானாலும் இந்த சாட்சி இங்க சொல்லணுமா 2 ரிப்போர்ட் வேணும், பழைய ரிப்போர்ட், 2 அடுத்த ரிப்போர்ட். கடைசியாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட கடைசி போய் RCCல வந்து அடுத்த ஸ்கேன் எடுக்கிறாங்க. எடுத்தப்போ அவங்க சொல்றாங்க, ஸ்கேன் ரிப்பேர் ஆயிருக்குது, இதுல தெளிவா தெரியல. அடுத்த இடத்துல கொண்டு போனேன், அந்த ஸ்கேன் ரிப்பேர் ஆயிருக்குதான், தெளிவா தெரியல. இவங்களுக்கு மேட்ரு கம்பி இதெல்லாமே கருவி எல்லாம் நல்லதா இருக்குது, அங்க ரிப்போர்ட் வரல. அடுத்த இடத்துல கொண்டு போய் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, ஐயோ இதுவும் ரிப்பேர் ஆயிருக்குது, இதிலும் வரல. உடனே அவங்க சித்தப்பா சொன்னேன், இது கம்ப்யூட்டரோட மிஸ்டேக் அல்ல, உங்க கருவியோட மிஸ்டேக் அல்ல, இயேசு என் தம்பியை தொட்டிருக்கிறார், அவனுடைய கேன்சர் கிடையாது. ஆமென். இயேசு என் தம்பியை தொட்டு, அவனுக்கு கேன்சர் கிடையாது. இயேசு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்களேன். அடுத்த 15ஆம் நாள்
நான் கோட்டயத்துக்கு போய் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குற இந்த ராஜு தான் என்னை காட்டிலும் 6 வயசு மூத்தவர். இந்த ராஜு தான் எனக்கு காரை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அவர் தான் எனக்கு கார் ஓட்டுறாங்க. அமீன் சொல்லுவோமா? எனக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கு போனேன். அமெரிக்கா டாலஸ் ஒக்கலஹோமா அந்த பகுதிகள் முழுவதும் எனக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக யோவான் போய் வழி ஒருக்கிறது போல என் கேன்சரை சுகமாக்கிறவர் அமெரிக்காவுக்கு வருகிறார். என்னை காப்பாற்ற எனக்கு ஜீவன் வாங்கி கொடுத்தவர் அமெரிக்காவுக்கு வருகிறார் சொல்லுவது எனக்கு என்ன வரவேற்பு தெரியுமா? ஆமென். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? எனக்கு நேற்று ஒரு தம்பி இங்க ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாங்க. இங்க பக்கத்து சாணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பக்கத்துல மலையடிவாரம் சாணி. அவங்க பாஸ்டர் தான். நான் நேற்று 3ஆம் நாள் ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணி சுகம் பெற்று இன்னைக்கு அவர் வராங்க மாலை கூட்டத்தில். ஆமீன் சொல்லுங்களேன். பைபாஸ் பண்ணணும்னு சொன்னவர் இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வராங்க. டிஸ்சார்ஜ் ஆயிட்டு நேற்று ஜெபிக்கிற மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகுது. வீட்டுக்கு வந்து நேற்று பிரசங்க, இன்னைக்கு பிரசங்க சபையில் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வைட்டத்தை கூட்டத்துக்கு வருவாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவங்க சர்ச்சில் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு சகோதர கழுத்துல பெரிய கேன்சர் கட்டி, கூட்டம் பெரிய கூட்டம், ஸ்டேஜ் ஆண்ட கொன்ற முடியாது, கூட்டத்தில் இறக்க முடியாது, ரொம்ப மரணப்படுக்க, பெரிய கேன்சர் கட்டி, ரிமூவ் பண்ண முடியாது, பிரெயினில் ஹார்ட்ல எல்லாமே அது பரவி இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களை கொண்டு ஒரு மரத்தடியில் ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கும்போது மேடையில் ஒரு நெருப்பு கனல் போய் அவங்க கழுத்தில் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த கட்டி காணும். பாஸ்டருக்கு திரி நினைக்கிறேன், ஜெபமணி பாஸ்டர் திரி நினைக்கிறேன், மலையடிவார் இன்னைக்கு வருவான். நீங்க பாருங்களேன் பாஸ்டர், கர்த்தருக்கு சோதரம். அந்த அம்மா இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இருக்கும், இன்னும் சாகவே இல்லை, இன்னும் உயிரோடு இருக்கிறான். உடனே ஞானசாரம் எடுத்துட்டாங்க, உடனே கர்த்தர் பிள்ளையா மாறிட்டான். நான் போய் கை வைக்கலங்க, நான் ராஜுன்னு நான் கை வைக்கல, ஆமா இந்த கிரிஜான்னு சொன்ன பெண்ணுக்கு நான் கை வைக்கல. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஜோசை நேத்து நான் தொட்டு கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஜோசுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது. அப்படியான வசனத்தை அனுப்பி கர்த்தர் சுகமாக்க வேண்டுமானால் இங்க பாருங்களேன், நாசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற சுற்றி திரிந்தார். யார் அவரு? சொல்லுங்க, யார் அவரு? இயேசு. ஆமென். அதுக்கு முன்னே நம்ம படித்தோமே, என்ன வசனம் முன்னே படித்தது? யோவான் 3:34 மறுபடியும் படிங்கம்மா. 3:34 மறுபடியும் படிங்க. வேகம் எடுத்து படிக்கணும், சீக்கிரம் கூட வரணும். யார் தேவனுடைய வார்த்தை பேசுகிறார்கள்? தேவனால் அனுப்பப்பட்டவர். உங்க பாஸ்டர் அழைச்சிட்டுலாம் வரல, தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். படிமக்கள் அந்த வசனத்தை. தேவன் தான் பயப்படாத படிப்பில்லை, நானே படிக்கட்டுமா? தேவன் அவருக்கு நம்முடைய ஆவி எப்படி கொடுத்திருக்கிறாரா? அளவில்லாம கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வரணும். எனக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள வரணும். நீங்க எல்லாம் தீர்க்கதரிசிகளா மாறணும், போதகர்களா மாறணும், சுவிசேஷங்களா மாறணும், தேசத்தை கலக்கிறவங்களா மாறணும், ஆத்துமாக்களை கப்பி கொண்டுகிற பால சிங்கங்களா மாறணும். சபைகளை இடிக்கிறவங்க அல்ல, சபைகளை கட்டுகிறவர்களாய் நீங்க மாறணும். பிணியாளிகளை தொட்டு குணமாக்குறவங்க நீங்க மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறதுக்கு தெரியல? கர்த்தர் என்னை அதுக்காக அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் எனக்கு அளவில்லாம ஊட்டப்பட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஊட்டப்பட்ட அதே அபிஷேகம் ஆமீன் எனக்குள்ளே கர்த்தர் ஊட்டி இருக்கிறார். எனக்கு முந்தின பிந்தின ஊழியக்காரர்களை ஊட்டப்பட்ட அபிஷேகம் எனக்குள்ளே கர்த்தர் ஊட்டி இருக்கிறார். பேதுரு நடந்து போகும்போது அவனோட நிழல் தட்டி மக்கள் சுகம் அடைகிறார். நான் ஆவடியில ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆவடி கூட்டத்தில் இருந்தாங்க. நேரத்தில் மெசேஜ் முடிச்சோன்னே ஆயிரக்கணக்கிന് ஜனங்கள் கூட்டமா நிக்கிற தொட்டு ஜெபிக்கிறதுக்காக. பாஸ்டருங்க நின்று அவங்களை லைன் கட்டுறா, கொஞ்சம் பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லி என்னமோ எனக்காக எத்தனை காரியம் பண்றாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். என் கையில் ஒரு கர்ச்சீப் இருந்தது. பயங்கரமான வியர்வு, உடம்பு ஊத்துது, வியர்வு தொடச்சு கர்ச்சீப் பிழிஞ்சா தண்ணி வரும், மூக்கில் ஒழுகுது, உடம்பில் ஒழுகுது, எல்லாம் தொடச்சு நார்னு ஒரு கர்ச்சீப் நான் கையில் வச்சிருக்கிறேன். ஒரு சகோதரி எனக்கிட்ட வராங்க, என்னை தொட முடியாது, நான் தொட முடியாது, கூட்டம் அதிகம். அவ பின்பக்கமா வந்து இந்த முகத்தை நான் தொடச்சு இந்த கை இப்படி எடுக்கிறது தெரியுமா, இந்த கர்ச்சீப்பை தட்டி எடுத்து ஓடி போயிட்டான். நீங்க யாரும் தயவு செய்து செய்யக்கூடாது. நான் அப்படி உருளைக்கிழங்கோ வெண்டைக்காயோ துணி எல்லாம் ஜெபம் பண்ணி கொடுக்கிற ஆளு கிடையாது.
என்னையும் வியாபாரம் பண்ணது வந்த ஆளு நான் கிடையாது, நான் வியாபாரி இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த பெண்ணு ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணு தான், ஒரு சிஎஸ்ஐ குடும்பம் தான், பெந்தகோஸ்துகாரி கிடையாது. அவள் எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. அந்த பெண்ணு பாருங்க, இயேசுவை பார்க்க வந்த பார்க்க முடியல, பேச வந்த பேச முடியல, ஜெபிக்க வந்த ஜெபிக்க முடியல, கடைசி எடுத்த முடிவு பரவாயில்லை, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகுது தொட்டா நமக்கு என்ன கிடைக்கும், அவள் தொட்டாங்க. அதே போல இவ சுத்தி சுத்தி வந்து பார்க்கிற ஒண்ணும் முடியல, இந்த கர்ச்சீப்பை தட்டிட்டு ஓடணும். எனக்கு திருப்பி ஊத்துது தொடக்க, வேற ஏதோ ஒரு பாஸ்டர் அவரு தொடச்சிருந்த கர்ச்சீப்பை எனக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த பரிதாபம் எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. அவன் எங்கெங்க தொடச்சாங்களோ எனக்கு தெரியல, அதை என் கையில கொண்டு கொடுத்துட்டாங்க. இந்த பெண்ணு இந்த கர்ச்சீப்பை எடுத்து நேரே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அவட தம்பி ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்திருக்கிறாங்க, கையில லேபிள் எழுதி ஒட்டி இருக்கிறாங்க. லென்ஸிலே கேன்சர், கிட்னி ஃபெயிலர், வேற எதுவோ பலவிதப்பட்ட வியாதி அவனுக்குள்ள இருக்குது. 2 நாளுக்குள்ள மரிக்க போகுது. அவள் அதுக்காக தான் ஜெபிக்க வந்தேன், என்னதுல சொல்ல முடியல. இந்த கர்ச்சீப்பை கொண்டு அவன் அப்படியே போட்டு வச்சிருக்கார் போல. அந்த கர்ச்சீப்பை அப்படி போட்ட உடனே அவனுக்குள்ள வல்லமை இறங்குது, அவனுக்குள்ள வல்லமை. அம்மா நாத்தம் அடிக்கிற கர்ச்சீப்பு, மூக்கு சளியும் வேர்வும் தொடச்சு நாத்தம் அடிக்கிற கர்ச்சீப்பு. இந்த கர்ச்சீப்பால் அந்த பிள்ளைக்கு அடவிடல அவளோட விசுவாசம். ஒரு சிஎஸ்ஐ பெண்ணோட விசுவாசம், பெந்தகோஸ்துகாரர்களுக்கு அந்த விசுவாசம் வராது. ஒரு சிஎஸ்ஐ காரோட விசுவாசம், பாஸ்டர் வந்தாலும் பரவாயில்லை, ஜெபிச்சாலும் பரவாயில்லை, ஜெபிக்காலும் பரவாயில்லை, இந்த கர்ச்சீப்புக்குள்ள அந்த மனுஷன் வேர்வை துடைக்கிற இந்த அழுக்கு கர்ச்சீப்புல என் தம்பி எழுப்பக்கூடிய வல்லமை இருக்குது. ஆமென். அந்த மகன் சுகம் பெற்று ஆரோக்கியமடைந்து எழும்ப கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு இது யாரு வாங்கிட்டு போனோம் தெரியல, எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, பின்னாடி சாட்சி கேட்கும் எனக்கு தெரியுது, இதுக்காக தான் எடுத்துட்டு போனாங்க சொல்லி. அவ்வளவு பெரிய வல்லமையின் அபிஷேகம் தான் கர்த்தர் ஊற்றி வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஷேர் பண்ண போறேன். ஆனா நீங்க பழைய துருத்தியா இருக்க கூடாது, புதிய துருத்தியாக இருக்கணும். இந்த நேரத்தில் அபிஷேகம் ஊற்றப்படுவாங்க, உங்க அபிஷேகம் உங்க பாத்திரத்திலே கடைசி வரைக்கும் நிலைச்சு இருக்கணும். துருத்தி கிளிய கூடாது, துருத்தி உடைஞ்சு போக கூடாது, ரசம் கெட்டு போக கூடாது. ஆமென். ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள, ஒரு புதிய வல்லமைக்குள்ள, ஒரு புதிய பலத்துக்குள்ள, ஒரு புதிய கிருபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரணும். ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? சொல்லுங்களேன். ஏசப்பா அற்புதம் செய்வாரா? விடுதலை கிடைக்குமா? விடுதலை கிடைக்குமா? ஏசப்பா பெரியவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல ஒரு மீட்டிங் நடக்குது, இதே போல ரப்பர் தோட்டத்தில் தான். அந்த ஊர் பேர் நான் மறந்தேன், திக்குறிச்சி. இதே போல ரப்பர் தோட்டத்தில் 3 நாள் மீட்டிங் நடக்குது. 3 நாள் மீட்டிங் நடக்குது. ஏஜோட நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் மேடை நிறைஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் டே மீட்டிங். ஒரு பெண்ணு 8 வருஷமா குழந்தை இல்லாம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி மருதங்கோடு இருக்கிற பிள்ளை, 8 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு மகன் கிடைச்சிருக்குது. அவனுக்கு 3 வயசு. அவன் வயிற்றில் ஒரு பெரிய கேன்சர் கட்டி, அவனே காட்டிலும் பல இன்ச்சு தூரத்தில் பெருசா தெரியும். ஒரு நிற கர்ப்பிணியோட வயர் எப்படி இருக்குமோ அதே போல பெரிய கட்டி. ஆர்சிஸ்ல தான் ட்ரீட்மெண்ட். அவங்க சொன்னது இதுக்கு மருந்து கிடையாது, இது ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது, பிரெயின்ல எல்லாம் கலந்திருக்குது, சரீரம் முழுவதும் ஆயிருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க கொண்டு போங்க, 1 வாரத்துக்குள்ள பிள்ளை மரிச்சு போய் விடுமா. அப்போ இந்த பிள்ளைங்களை யாரும் அவங்களுக்கு நம்பர் கொடுத்து என்னை போனிலே கான்டாக்ட் பண்ணேன். பாஸ்டர், என் பிள்ளை மரிக்கிற ஸ்டேஜில் இருக்குது, என் பிள்ளைக்காக செபிங்க. நான் சொன்னேன், இல்லை 7 நாட்கள் டைம் உண்டு, 7 நாட்கள் பிற்பாடு நான் திக்குறிச்சிக்கு வருவேன், 7 நாட்களுக்குள்ள மரிக்க இல்லையா ஏசப்பாவை காப்பாத்து சொன்னேன். பாஸ்டர் 7 நிமிஷம் கூட பிள்ளை இருக்க மாட்டாங்க பாஸ்டர், 8 வருஷம் பிள்ளை இல்ல, நான் ஏங்கி தவிச்ச பாஸ்டர், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன். நான் வரேன், 7 நாட்கள் டைம். 7ஆம் நாள் நான் வந்தது. அந்த பிள்ளை நான் பார்த்தது கிடையாது, என்னையும் பார்த்து கிடையாது. பெரிய கூட்டம், கிரவுண்டு ஃபுல்லா நிரம்பி இருக்குது. அவட மடியில இருந்து குழந்தையோட உயிர் பிரியுது. ஞாராமல பாஸ்டருடைய டிரைவா தம்பி ஃபேமிலியில் வந்திருக்கிறாங்க. கத்திர பாஸ்டர் இருக்கிற பாஸ்டர்மா இருக்கிறாங்க, மேல்புறம் ஏரி சர்ச் பாஸ்டர்மா இருக்கிறாங்க. இந்த கிரிஜா இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பிள்ளை கிரிஜா கிட்ட கொடுத்து என்ன சொல்றாங்க, அக்கா நீங்க வச்சிருக்க அக்கா, பிள்ளை இறந்து போறது என்னால பார்க்க முடியல அக்கா, நீங்க வைங்க அக்கா. இல்லடி உம்மடியிலே இருக்கட்டும், உம்மடியிலே இருக்கட்டும் சொன்னேன். அவளுக்கு வேகம் கஷ்டப்பட அப்படி இருந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவளோட உயிர் பிரியுது. எவ்வளவு வேதனை. 8 வருஷம் காத்திருந்து பிறந்த ஒரு பிள்ளை. நான் ஸ்டேஜில் வந்து முழங்கால் படிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பிள்ளை ஞாபகமே இல்லை, நான் பார்த்ததும் கிடையாது. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறது ஒரு பிள்ளையோட உயிரை பிரியதை கர்த்தர் காண்பிக்கிறான். நான் வேகமாக எழும்பி வந்து மைக்கை வாங்கினேன்.
நான் மைக்கை வாங்க பார்த்தா வெளியில 2 ஜீப்பு ஃபுல்லா போலீஸ் வந்து இறங்கி இருக்குது. அந்த மீட்டிங் நடத்தக்கூடாதபடி மத விரோதிகள் கேஸ் கொடுத்து மீட்டிங் கேன்சல். ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் கேன்சல் ஆக போகுது. அந்த நேரத்தில் நான் எழுப்பி நின்று அந்த பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்கிறாரா, ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க சொன்னேன். அவன் உடனே எழுப்பி அந்த பிள்ளை ஸ்டேஜில் கொண்டு வந்தேன். நான் பல்ஸ் பிடிச்சு பார்க்குறேன், பல்ஸ் இல்லை. தொட்டு பார்க்குற உடம்பில் ஒன்றுமே இல்லை. அந்த பிள்ளை வாங்கிய தோளிலே படுக்க வச்சுட்டு எல்லாரும் எழுப்பி நிறுத்தி ஜெபம் பண்ணேன். பெரிய வயறு, கல் மாதிரி இருக்குது, பெரிய வயர். நான் ஜெபம் பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னோட சட்டு நனையுது. பார்த்தா அவன் யூரின் அடிச்சுட்டான் உடம்பில். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் தலை தூக்கி என்னை பார்த்து, என்னை ஃபர்ஸ்ட் பார்க்குற, என்னை அப்படி கட்டி பிடிச்சி 2 கன்னத்தில் எனக்கு முத்தம் கொடுத்தான் அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தா பெலூன் காத்தவுத்து விடுற மாதிரி கட்டி காணாமல் போயிட்டு இயேசு அற்புதம் செய்தான். இதை பார்த்தோன்னே போலீஸ்காரங்க சொல்றாங்க, இந்த மீட்டிங் நடத்தலாம், இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு எந்த தடை இல்லை. எவனோ தெரியாம விஷயம் தெரியாம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற இந்த மீட்டிங் நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ற, மீட்டிங் நடத்துங்க சொல்றாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு மீட்டிங் நான் வரேன். ஃபுல் காஸ்பல் சபையில அடுத்த மீட்டிங் அடுத்த வாரம் வர வந்து பார்த்தா அவள் குழந்தைய கொண்டு வந்திருக்கிறாங்க. மறுநாள் ஆர்சிசிக்கு போயிருக்கிறா போல. ஒரு பெரிய பொதிக்காத்த தேங்காய் சைஸ்ல இருந்த கட்டி இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல இருக்குதா. அடுத்த நாள் மறுபடியும் போய் பார்த்தா நெல்லிக்காய் சைஸ் கட்டியும் கிடையாது. அவள் ஸ்டேஜ்ல வந்து ரிப்போர்ட்டோட சாட்சி கொடுக்கிறாங்க. இப்ப அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற நினைக்கிற. இப்ப 2வது இன்னும் அவனுக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் அற்புதமா சாட்சி கேட்டு சந்தோஷமா கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இயேசு அற்புதம் செய்வாரா? உங்க மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள், நீங்க ஞாராம்பல ஏதி சர்ச்சையில் போய் கேளுங்களேன், எத்தனை கேன்சர். இயேசு சுகமாக்குறார். ஒரு வல்லமை இப்ப உங்க மேல இறங்கி வரப்போகுது. அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரப்போகுது. உங்க பாத்திரம் இப்ப நிரம்பி வழியணும். நீ குற்றூராய் கிடக்கலாம், நிர்வாணியாய் கிடக்கலாம், காயப்பட்டு கிடக்கலாம், யாரும் இல்லாம நீ தாவீதை போல ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், நீ எண்ணெய் இல்லாத துருத்தியாய் இருக்கலாம், புத்தி கட்ட கன்னிகையாய் இருக்கலாம். இல்ல, இயேசு உன்னை மாற்ற போகிறார். நீ இருளி கிடக்கிற மக்களுக்கு பிரகாசமா கொடுக்க, காயப்பட்டவங்களுடைய காயங்களை ஆற்றி கட்ட, உன்னுடைய வறுமை, கஷ்டம், பட்டினி, கடன், சாபம் மாற கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். முதலாவது அபிஷேகம் எதுக்கு சொன்னது? காயங்கள் ஆற்றுவதற்காக. 2வது அபிஷேகம் எழும்பி பிரகாசிக்கிறதுக்காக, ஜொலித்து பிரகாசிக்கிறதுக்காக, எரிந்து ஜொலிப்பதற்காக. 3வது அபிஷேகம் கடன் சாபம் மாறி உன் குடும்பத்தை புலர்த்துவதற்காக. பட்டினி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் தரப்போகிறார். ராஜாக்களாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? எடுத்து வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 13:10 சொல்றது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போயிடும். யாரு நிறைவானது? இந்த அபிஷேகம் தான், இந்த பரிசுத்தாவி தான், இந்த இயேசு கிறிஸ்து தான். அவர் உனக்குள்ள இப்ப வரப்போகிறார். உனக்குள்ள வரும்பொழுது எல்லாம் குறைவான வியாதிகள், பாவங்கள், சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், எல்லா வேதனைகள் உங்களை விட்டு மறைய போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட கருத்தை உயர்த்தி காமிக்கலாமா? ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுறவங்க இருந்தா கொஞ்சம் கரங்களை உயர்த்தலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு அபிஷேகம் இல்லை போல தெரியுது. நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க நம்பினா இன்னைக்கு இயேசு உங்களுக்கு தருவா. இயேசு தருவா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்துல இதுவரைக்கும் நான் முழுகி ஸ்நானம் எடுக்கல. அப்படி இப்ப எடுக்க வேண்டாம். நாளைக்கு ஸ்நானம் நீங்க எடுக்க வேண்டாம். இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கையுத்தி காமிச்சா போதும். இதுவரைக்கும் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்துல முழுகி ஸ்நானம் எடுக்கல. 1 2 3 4 5 6 7 8 9 9 10 11 12 நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அறிய வேண்டிய காரியம், ஒருவன் ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலே பிறக்கணும். எங்க போவதுக்காக? பரலோகம் போவதுக்காக. அப்ப ஸ்நானப்படாத நீங்கள் சீக்கிரமாக நீங்க ஸ்நானப்பட. நேற்று எனக்கு ரொம்ப மனசு வேதனை. நான் இறங்கி போகும்பொழுது நம்ம கடந்த மீட்டிங்ல கடைசி ஒரு தம்பியை கொண்டு தான், தம்பி இருக்கிறாங்களா? கடைசி ஒரு தம்பியை கொண்டு ஜெபம், நீ தான் எழும்படா இவன் தானா? எழும்படா இவர் தானே கடைசியா கொண்டு வந்தாங்க. எந்த கண்டிஷன் கொண்டு வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த மீட்டிங்ல லாஸ்ட் டே அவங்க அப்பா தூக்கிட்டு ஸ்டேஜுக்கு வந்து எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? எல்லாரும் பார்த்திருக்கிறீங்க. என்ன கண்டிஷன்ல கொண்டு வந்தாங்க?
அவன் இன்னைக்கு எப்படி இருக்கிற பாரு. அன்னைக்கே வெளியே போய் உட்கார்ந்து சாப்பிட்டாங்களா, மறுநாள் ஸ்கூலுக்கு போனாரா. அது பிற்பாடு வரல மாஸ்டர். அதுக்கு முன்னே எப்படி வந்திருக்குதா? கண்டினியூ வந்துட்டு இருந்தது. ஆனா மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு இன்னும் வரல. அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த அப்பா இன்னும் ஞானசாரம் எடுக்கலையா? அப்பா வந்திருக்கிறாரா? கையொட்டி காமிங்க. இவருடைய அப்பா வந்திருக்கிறாரா? இன்னைக்கு பகல் கட்டாயமா வரணும்னு சொன்னேன், வரலடா அப்பா, வரல. அவர் இன்னும் ஸ்நானம் பண்ணல. நான் ஒரு சிங்கிள் பைசா இவங்க அப்பா கிட்ட வாங்கல, இலவசமாக தான் சுக இயேசு கொடுத்தான். அந்த ஸ்டேஜில் எப்படி இவனை கொண்டு வந்தா? பல்ஸ் நான் பிடிச்சு பார்க்கிறேன், பல்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி தெரியல. தலை தூக்கி பார்க்க தலை கீழே போகுது. ஆனா 5 நிமிஷத்துக்குள்ள கர்த்தர் பிள்ளை சுகமாக்கினான். இன்னைக்கு அவர் உயிரோடு நம்ம முன்னாடி நிற்கிறார். அவ்வளவு பெரிய அற்புதம் செய்த, இலவசமாக செய்த அந்த நன்றி உள்ள தகப்பன் என்ன பண்ணி இருக்க வேண்டும்? அவர் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவர் அது இன்னும் செய்யல. நேற்று அது கேட்டு நான் மிகுந்த துக்கத்தோடு தான் நான் வீட்டுக்கு திரும்பி உட்கார் மக்களை, துக்கத்தோடு தான் நான் வீட்டுக்கு திரும்பினது. தகப்பன்மார் தாய்மாருக்கு நான் சொல்றேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விரும்புகிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். நீங்க நம்பணும். இன்னைக்கு எனக்கு விடுதலை தான், இன்னைக்கு எனக்கு விடுதலை. நாளைக்கு நீங்க தள்ளி வைக்க கூடாது. நாளைக்கு நீ காலங்கள் கிடையாது, சமயங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. கடந்த தினங்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு யுத்தம் நடந்து ரொம்ப மிமூரமான பொழுது என்னை பார்த்து அநேகர் கேள்வி கேட்டாங்க, இங்க கன்வென்ஷன் நடக்குமா பாஸ்டர், கன்வென்ஷன் நடக்குமா? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, கர்த்தருடைய சித்தம் நடந்தா நான் போவேன், நடக்கும் என்று சொல்லி வந்துட்டேன். பயங்கரமான சூழ்நிலை. காரணம் என்ன? எந்த நேரத்தில் எது நடக்கும்னு யாருக்கும் தெரியல. கூடங்குளத்தில் ஃபுல்லா மிலிட்டரி பாதுகாப்பு, சென்னையில கல்பாக்கத்தில் ஃபுல்லா மிலிட்டரி பாதுகாப்பு, ஏர்போர்ட்ல மிலிட்டரி போலீஸ் பாதுகாப்பு. எந்த நேரத்தில் எங்க குண்டு போடும் தெரியாது. அந்த குண்டு போட்டால் 480 கிலோமீட்டர் சுற்றளவு க்ளோஸ். கூடங்குளத்துக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு பாஸ்டர்? கூடங்குளத்துக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? 60 கிலோமீட்டர். பரவாயில்லை, 450 கிலோமீட்டர் சுற்றளவு தான். நம்ம 60 கிலோமீட்டர் தப்பிச்சிட்டோம். அப்படி சொல்றீங்களா? ஒரே ஒரு குண்டு போட்டா போதும், 450 கிலோமீட்டர் சுற்றளவு க்ளோஸ். அப்படியே எப்படி இந்த மீட்டிங் நடக்கும்? மேல வானத்தை பார்த்து நின்றுட்டு எப்ப குண்டு பொழிய போகுது, எப்ப குண்டு போட போகுது? டெல்லிக்கு என்ன பாதுகாப்பு, பெங்களூர் என்ன பாதுகாப்பு? அடுத்த 21 பெங்களூர் தான். பெங்களூர்ல என்ன பாதுகாப்பு? எல்லா திருவனந்தபுரத்தில் என்ன பாதுகாப்பு? ஏர்போர்ட்டுக்கு என்ன பாதுகாப்பு? யாருக்குமே நிம்மதி இல்லை. எப்ப குண்டு மழை பெய்ய போகுது யாருக்கு தெரியும்? கடைசி காலம் வந்து நிக்குது. இயேசு வரப்போகிறார். இன்னும் காலங்கள் செல்லாது, காலங்கள் செல்லாது. கர்த்தர் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு அவங்க நேரத்தை வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமா? இங்க ஒரு கூட்டம் மக்கள் இந்த 3 நாட்களுக்குள்ள மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், வருகைக்கு ஆயத்தப்படணும், ஜீவ புத்தகத்தில் பேர் எழுத கர்த்தர் இது நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதை நீங்க தக்கத்தில் உபயோகப்படுத்தணும். இப்போ நேரம் கடந்து சென்றது, நம்ம வேகமாக ஜெபிக்க போறோம். இந்த தாவீது மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் என் மேல ஊற்றப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தாவீது மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படணும். அந்த குற்றூராய் கடந்த மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படணும். ஆமீன். எண்ணெய் உள்ள விளக்காக என்னுடைய விளக்கு மாறணும். அந்த விதவ பெண்ணை, புருஷன் இறந்து போன விதவ பெண்ணின் குடும்பத்தில் பஞ்சம் மாற்றின அபிஷேகம், கடன் சாபம் மாற்றின அபிஷேகம் என் மேல் இப்ப ஊற்றப்படணும். அப்பா, வாட்சி உள்ளவங்க மாத்திரம் எழுப்பி நெல்லுங்க. வாட்சி உள்ளவங்க மாத்திரம் எழுப்பி நெல்லுங்க. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் பாஸ்டர். ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒரு புதிய அபிஷேகம். நான் சாதாரண இந்த மாதிரி கூட்டத்தில் இறங்கி வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்படி கை வைக்க போனா 3 மணி ஆனால் இந்த ப்ரோக்ராம் முடிக்க முடியாது. உங்களுக்கு 1 மணிக்கு கரெக்டா சாப்பிடணும் பாத்தீங்களா? அதனால கை வைக்க முடியாது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பாஸ்டர் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை வாங்கி தாங்க சொன்ன நான் ரெடி. ஆனா மதிய சாப்பாடு நீங்க சாப்பிட முடியாது. ஒருவேளை நான் வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரதுக்கு எனக்கு நேரம் கிடைக்காது. ஆவியானவர் பலமா இறங்கினால் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இங்க நின்று தான் ஜெபிக்க போறேன். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த வல்லமை வேணும், எனக்கு இந்த வல்லமை. இந்த பிள்ளைகளை கொஞ்சம் இந்த சைடு ஒதுக்குறீங்களா பாஸ்டர்? பிள்ளைகளை கொஞ்சம் இந்த பக்கம் ஒதுக்கி எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்கல, வெக்கப்படாம முன்னாடி வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி வர முடியுமோ குழந்தைகளை கொஞ்சம் தயவு செய்து ஓரமா ஒதுக்குங்க, ஓரமா ஒதுக்குங்க. பிள்ளைகளை கொஞ்சம் ஓரமா ஒதுக்குங்க. கை குழந்தைகளை அங்க கீழே படுக்க வைக்க கூடாதம்மா. குழந்தைகளை கொஞ்சம் தயவு செய்து மாத்துங்க. யாரை ஒருத்தருக்கு வேகமா வேகமா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் பாஸ்டர். இந்த அபிஷேக நேரத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுடைய வியாதிகள் மாறும், உங்க பலவீனங்கள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் நிறைவானவர், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போயிடும்.
இந்த அபிஷேகத்துக்காக நீங்க வந்து நிற்கும் பொழுது இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல் பாய்ந்து உங்களுடைய தீராத வியாதிகள், தீராத பிணிகள், தீராத கேன்சர், தீராத சாபம், தீராத பாவம், உங்களுடைய வறுமை, பட்டினி எல்லாம் இயேசு மாற்ற போகிறார். இயேசு விடுதலையாக்க போகிறார். இயேசு விடுதலையாக்க போகிறார். இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு, இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. அந்த தாவீது அது முடிஞ்சு வந்து என்ன எழுதுகிறார்? கர்த்தர் சாமி சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெய் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வாஞ்சை உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள் முன்னாடி வரலாம். வாஞ்சை உள்ளவர்கள், தாகம் உள்ள முன்னாடி வரலாம். நீங்க வாய் திறந்து கர்த்தரை துதிச்சு கொண்டே இருக்கணும். மௌனமா நிக்க கூடாது. வேதம் சொல்லுங்க, வாயை நிர்வாய் தர, விரிவாய் தர நான் நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன். நீங்க துதிச்சு கொண்டே இருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருங்கள். இதுக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை கர்த்தர் உங்க மேல் ஊற்றப்பட போகிறார். ஊற்றப்பட போகிறார். ஊற்றப்பட. சகோதரமார் ப்ளீஸ், உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா? முன்னாடி வாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் முன்னாடி வாங்க ஐயா. புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. வேகமா வாங்க. இந்த தருணம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த நல்ல தருணத்தை நீங்க வீணாக்க கூடாது. இதை நஷ்டப்படுத்த கூடாது. இந்த சகோதரிமார் பின்னாடி நிக்கிறீங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்க. நீங்க வெட்கப்படுறீங்க, நீங்க வெட்கப்படுறீங்க, நீங்க வெட்கப்படுறீங்க. இந்த அபிஷேகம் இல்லாம நீ ஒண்ணும் செய்ய முடியாது. உன் தரித்திரம் மாறணுமா? உன் இருள் மாறணுமா? உன் பாவங்கள் தொலையணுமா? உன் சாபங்கள் தொலையணுமா? இயேசு அற்புதம் செய்ய போகிறார். பவுலும் சிலாசும் தேவனை ஆராதித்த பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரம் குலுங்கினது. எல்லாருடைய சங்கிலிகளும் முறிந்தது. எல்லா அடைந்த டோர்களும் ஓபன் ஆனது. சிறைச்சாலை தலைவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். அவருடைய அக்கினி இறங்கட்டும். ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம். எலிசாவின் மேலே, தாவீதின் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. ஊற்றிடுமே. G minor, hallelujah, G minor, shagadharama. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை